ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம்ம கிறுக்கு பாய்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்து அதாவது பிளாக் இல்லாம ஒரு தனி வீடியோல வந்து guys are back. என்ன தம்பி ஸ்டைல்ஸ் கண்டினியூ பண்றீங்களா? எப் ஸோ வந்து இந்த வீடியோல உங்க என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா உங்க டிசிஓ மற்றும் கபீல். ரொம்ப கபீல். டீல மக்கா. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம இங்க வந்திருக்க விஷயம் வந்து புதுசா எங்களுக்கே இது புதுசா இருக்க போகுது. ஏன்னா நம்ம அனிமி கண்டென்ட்காக தான் வந்திருக்கோம். பட் என்ன அனிமி கண்டென்ட் பாத்தீங்கன்னா அதாவது 2024 வந்து ஒரு அவார்ட் இது நடத்துற வந்து நம்ம கிரன்ச்சி ரோல் அப்படின்றது நம்ம மணி ஃபாலோவர்ஸ் எல்லாம் தெரியும். கிரன்ச்சி ரோல்னு சொல்லிட்டு ஒருத்தாங்க அது அனிமிஸ் ரொம்ப அது ரிலேட்டடா ஒன் பண்ணிட்டு ஆஃப் தி இருக்காங்கன்னு சொல்லி. ஒன் ஆஃப் தி அஃபிஷியல் வெப்சைட்ஸ். அவங்க சர்வர் இது மாதிரி இப்போ நெட்ஃப்ளிக்ஸ்லாம் எப்படி சீரீஸ்க்கோ, ஹாட் ஸ்டார்லாம் எப்படி மார்வலோட சீரீஸ்க்கோ அந்த மாதிரி கிரன்ச்சி ரோல்லாம் அனிமிக்கு ஒன் ஆஃப் தி அஃபிஷியல் இது அவங்களோட சர்வர் அவங்களுது. முக்கால்வாசி எல்லா இதுவும் அஃபிஷியலாக அதில் தான் அவங்க போடுவாங்க. இப்போ ரீசெண்டாக கூட காமிகான்லாம் பண்ணியிருந்தாங்க நம்ம தமிழ்நாட்டில். நம்ம அது இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டே சரி ஓகே வாட்ச் பார்ட்டி அனிமி அவார்ட்ஸ் வருது, வாட்ச் பார்ட்டி நம்ம இன்றைக்கி பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரிவ்யூ மாதிரி என்னென்ன பண்ணுறாங்க, என்னென்ன அவார்ட்ஸ் கொடுக்குறாங்க, என்ன கேட்டகரிலாம் கொடுக்குறாங்க, என்னென்ன அனிமிலாம் வந்து இருக்குது. 5 இயர்ஸா ஆரம்பிச்சிருக்காங்களா? 5 இயர்ஸ் முன்னாடி அதுக்கு மேலே இருக்கும். 2017லேருந்தே 17ல நினைக்கிறேன். இருந்து எனக்கு 17ல இருந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு பட் அதுக்கு நினைக்கிறேன். மேலேயே கூட மேபி இருக்கலாம். பட் எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. நான் Yep. 17லேருந்து தான் நான் பார்த்துருக்கேன். நிறையா ஒவ்வொரு இதுக்கும் நல்ல நல்ல அனிமி அவார்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க, செமையாக இருக்கும். ப்ரீவியஸ் இதுவும் நம்ம சொல்லலாம். யார் யார் ப்ரீவியஸாக என்னென்ன அவார்டு இது வரைக்கும் மெயினாக வாங்கியிருந்தாங்கன்னா அது தெரியுமா பாய் உனக்கு? ஆனால் என்னது? அப்போலாம் அனிமேனா என்னன்னே தெரியாதுன்றியா? நீ எப்ப பாக்க சொன்னியோ அப்பதான் நான் பாக்குறேன். அது இப்போயும் எனக்கு வந்து புரிஞ்சு எனக்கு என்ன அனிமி பிடிக்கும் அவ்வளவுதான். அனிமி பிடிச்சா இருக்கிற எல்லா அனிமையும் பார்ப்பேன், பிடிச்ச அனிமி எல்லாம் பார்ப்பேன். பட் இந்த வந்து சில கேரக்டர் வந்து ரொம்ப எனக்கு பிடிக்குங்க. அதெல்லாம் நான் ஒருக்குமே தவிர ஓவராலா அப்படியே பூந்து பாந்து அந்த மாதிரி பாக்குறதெல்லாம் அப்படிலாம் மண்டலே நிக்காது. ஜாலியா பார்த்துட்டு ஜாலியா அந்த சீலோட சீலா நம்ம சுத்திட்டு இருக்கிறது தான் எனக்கு நான் என்னோட அனிமி அவ்வளவுதான். அதெல்லாம் பாத்தீங்கன்னா அதாவது இல்லாம இந்த 5 வருஷம் கொடுக்கறதுனால எல்லா வருஷமும் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இந்த வருஷம் வந்து சரி இதை வந்து நாங்க திடீர்னு பார்த்தோம். சரி இன்னைக்கு வந்து ஆக்சுவலா இந்த வீடியோ போட்டுருவோம். அந்த போட்டு அதுக்கப்புறம் அடுத்து வந்து அந்த லைவ் அதை வந்து நம்ம லைவா பண்ணலாம் அப்படி ஒரு முடிவோட இருக்கும். சோ அதையும் நம்ம சேனல் வந்து செக் பண்ணுங்க. போட்டுருவோமா? போடணும் போடணும். சோ அதான் பாத்தீங்கன்னா அதையும் சேர்த்து நம்ம அடுத்து போடலாம்னு இருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கபீல் அவர் வந்து வழக்கம் போல ஆரம்பிச்சுட்டு இது நம்ம ஸ்ட்ரெயிட்டா நாமினேட் லிஸ்ட்டுக்குள்ள போலாம். இப்போ கமான் கபீல் அப்படியே வாட்ச் பார்ட்டி வந்து எங்கே போய் பார்க்கணும்னா நீங்கள் கிரன்ச்சி ரோல் அஃபிஷியல் வெப்சைட்குள்ளேயும் போகலாம். இல்லைனா ஸ்ட்ரெயிட்டாக யூடியூப்பில் போனீங்கன்னா கிரன்ச்சி ரோலோட அஃபிஷியல் யூடியூப் இது இருக்கும். அதில் வந்து அனிமே வாட்ச்னு போட்டாலே உங்களுக்கே காட்டும். நிறைய பேரும் வாட்ச் பார்ட்டி எனக்கு தெரிஞ்சு போடுவாங்க, பெரிய ஜாம்பவார்கள் அவங்களாம். இல்லைனா கூட நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அந்த வெப்சைட்டில் போய் கூட பார்க்கலாம். நாங்கள் வந்து இப்போ இந்த ப்ரிவ்யூஸ்லாம் ஆக்சுவலாக ஓட்டிங்ஸ்லாம் இருந்துச்சு. நம்ம எப்படி விஜய் அவார்ட்ஸ்க்கு ஓட்டிங்லாம் இருந்ததோ அந்த மாதிரிலாம் இதுக்கும் இருந்திருக்கு. நம்ம அதெல்லாம் பெருசாக நாங்கள் பார்ப்போம். பட் ரொம்ப சீரியஸாக எல்லா அனிமே கொஞ்சம்லாம் பார்ப்போம்லான்னு சொல்ல மாட்டோம். பட் அனிமேஸ் முக்கால்வாசி இது பார்ப்போம். அதனால் அது எங்களுக்கு பெருசாலாம் தெரியல. சரி இந்த வாட்டி தான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். அவங்களோட கிரன்ச்சி ரோல் வெப்சைட்ஸ்லேயே என்னென்ன எல்லா கேட்டகரி வைஸும் இருக்குது. என்னென்ன அனிமே, என்னென்ன கேட்டகரிஸு, பெஸ்ட் ஓப்பனிங், க்ளோசிங்கு, பெஸ்ட்டு அனிமே ஆஃப் தி இயரு, அந்த மாதிரி எல்லா கேட்டகரி கிட்ட ஒரு 20 கேட்டகரிகிட்ட இருக்குது. சரி அதை நாங்கள் அப்படியே பார்ப்போம். உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் பின் பண்ணுறோம் அந்த வெப்சைட்டை. அதே மாதிரி நம்ம உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயும் வரும் அந்த இதெல்லாம். படம் போடுவோம், படம் குறும்படம் போடுவோம். இன்னொரு விஷயம்னா ரீசெண்டா வந்து சென்னையில முதல் நடந்த காமிகான் அதுக்காக நாங்க 2 பேருமே ஆக்சுவலா போயிருந்தோம். அந்த வீடியோ வந்து இன்னும் அப்லோட் பண்ணல. பட் கூடிய விரைவில் நம்ம சேனல்ல ஒரு நாள் அந்த வீடியோ வரும் அப்படின்றதையும் சொல்லிட்டு நம்ம வந்துட்டு அப்படியே போவோம். ஸோ கமான் கபீல் வாங்குவோம். ஓகே, பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா ஸ்டார்டிங்கே வரும் கிரன்ச்சோ லேட்டஸ்ட்டு அப்டேட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அனிமே அவார்ட்ஸ் 2004 வின்னர் அப்டேட்ஸ் அந்த மாதிரிலாம் வரும். அந்த பேஜை நீ கிளிக் பண்ணிங்கனாலே இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதிலே காட்டும், யூடியூபோட லிங்க்கு காட்டும். அதே மாதிரி கேட்டகரிஸ் எல்லாமே காட்டும். அதில் ஃபஸ்ட்டு கேட்டகரி என்னென்னு பார்த்தீங்கன்னா அனிமே ஆஃப் தி இயர் 2024. நீங்கள் கேட்கலாம், டே 2023க்கு தான்டா கொடுப்பாங்க, என்னடா இவங்க தெரிலங்க, இவங்க அப்படி தான் கொடுக்குறாங்க. 24க்கு விருது மேபி இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியலாம். பட் எங்களுக்கு வந்து இது பார்த்த உடனே புதுசா இருந்துச்சு. அதே மாதிரி அதோட இது டைம் பீரியட் வந்து ஜான் டு டிசம்பர் கொடுக்க மாட்டாங்க. ஜென்ரலாக வந்து எல்லா அவார்ட் ஃபங்க்ஷன் தமிழில் பார்த்துருந்தாங்களும் சரி,
மேபி எனக்கு தெரியல, பட் பார்த்தது தமிழ் தான். இல்ல முக்காவாசி அதுவே அவங்க அதுதான் தெரியும். அது அப்படிதான் தருவாங்களான்னு தெரியல. விஜய் விஜய வாட்ச்லாம் பார்த்து இத பார்த்தா அப்படிதான் இருக்கும், ஒண்ணும் பண்ண முடியாது. அது கூட நான் முழுசா பார்த்தது இல்லவா. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜான் டு டிசம்பர் தானே தருவாங்க பை, கன்ஃபார்மா இல்லை? அதுவும் ஜான் டு எனக்கு டிசம்பர். தெரிஞ்சு முடிஞ்சு போன வருஷத்துக்கு ஒரு அவார்ட் அந்த மாதிரிதான் நானும் ஏதாவது பார்த்திருக்கேன். ஏன்னா அவன் சொன்ன மாதிரி நானும் அவார்ட்ஸ் எல்லாம் அவ்வளோலாம் பார்த்து இல்லை நாங்க, பொதுவா பார்த்ததுல இது வந்து டிஃபரெண்டா அந்த மாதிரி தெரிஞ்சது. எப்படி பண்றாங்கன்னா டைம் பீரியட் வந்து இப்போ 2023க்குனா 2022 செப்டம்பர்லேருந்து அக்டோபர்லேருந்து அடுத்த வருஷம் 2023 செப்டம்பருக்கு வரைக்குள்ளான டைம் பீரியட், அந்த ஒரு வருஷத்துக்கான டைம் பீரியடுக்குள்ள அனிமேஸ் எல்லாமே எடுக்கிறாங்க. அதனால உங்களுக்கு வந்து டைம் பீரியட் 2022ஓட எண்டில் வந்த சீரீஸும் உங்களுக்கு காட்டும். நீங்கள் கேட்கலாம்னா நான் 23 தானே சொன்னாங்க, ஆனால் 22 எண்டில் வர சீரீஸ் தான் காட்டுது. அப்புறம் அதே மாதிரி 23ல் எண்டில் வந்த சீரீஸ் தான் காட்டலாம் நீங்கள் கேட்காதீங்க, ஏன்னா அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால் நம்ம கேட்டகரி வச்சு யோசிச்சு ஓட்டிங் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி யோசிச்சு ஓட்டிங் பண்ணியிருக்கணும். நிறைய இதெல்லாம் அதனால் அதுக்கேற்ற மாதிரி நாமினேஷனும் இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நாமினேஷன்ஸையும் அதில் பார்த்துட்டு சில அனிமீஸ் நாங்கள் பார்த்துருப்போம், சில அனிமீஸ் எங்களுக்கு தெரியாது. ஸோ மேபி அதில் பார்த்து நாங்கள் பார்த்ததுல எங்களுக்கு இது நல்லா இருக்கும் அப்படின்ற ஃபீல் இருந்துச்சுன்னா அதையும் நாங்கள் சொல்லுவோம். பட் இது எதுவுமே வந்து நாங்கள் பார்த்ததை வச்சு நாங்கள் பார்த்த ஒரு 2-3 அனிமியில வச்சு நாங்கள் பேசுவோமே தவிர பார்க்காத அனிமிலாம் எனக்கு தெரியாது. அதை பத்தி நாங்கள் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச அனிமி நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அனிமேக்கு போயிடலாமா, என்ன பண்ணிடலாம்? ஃபிலிமுக்கு போகலாமா, என்ன போகலாம்? வரிசையாகவே போயிடலாம், அந்த ஆர்டர்லேயே போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து அனிமே ஆஃப் தி இயர் 2024, அதுக்கு யார் யாரெல்லாம் நாமினேட் ஆயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, படிக்கிறியா பாய்? சொல்லும் போது இந்த கேட்டகரி போட்டு அனிமே ஆஃப் தி இயர் 2024 நாமினீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா பொச்சி தி ராக்கு, செயின்சா மேன், டீமன் ஸ்லேயர் வந்து இந்த ஆர்க்கு, கிமெட்ஸோ ஸ்வாட்ஸ்மித் வில்லேஜ் ஆர்க்கு, அதே மாதிரி ஜுஜுட்சு கைசன் சீசன் 2 ஃபுல்லாக வராதுங்க. சீசன் 2ல் அந்த ஃப்ளாஷ்பேக் முன்னாடி வரைக்கும் தான் வரும் ஜுஜுட்சு கைசனில். ஏன்னா அதெல்லாம் வந்து டிசம்பரில் தானே வந்துச்சு. இப்போ இந்த ஷுபியா ஆர்க் இருக்காது. ஷுபியா ஆர்க் வந்து டிசம்பருக்கு அப்புறம் ஜான்வரியில் தானே வந்துச்சு. அடுத்த வருஷத்துக்கு வரும். அந்த ஷிபியாவுக்கு முன்னாடி ஒரு 10 எபிசோட் வந்துச்சு தெரியுமா சீசன் 2ல, அது அந்த இது வரைக்கும் வரும். அதனால அதை நோட் பண்ணிக்கோ. நீ வந்து ஜுஜுட்சு கைசன் நான் பார்த்த செமையா இருந்துச்சுன்னா சொல்லாத, அதுதான் வின் ஆகும்னு. அதே மாதிரி பார்த்ததே 1-2 அது இப்படி பண்ணீங்கன்னா எப்படி சார்? அப்புறம் உஷினோ நோகோ, அப்புறம் வின்லாண்ட் சீசன் 2 சொல்லு பாய். இதுல வந்து நீங்க பார்த்த அனிமே ஃபர்ஸ்ட் சொல்லு. நீ சொல்லு, நீ என்னன்னா நான் 3 தான். ஒன்னு செயின்சா மேன், இன்னொன்னு டீமன் ஸ்லேயர், இன்னொன்னு ஜுஜுட்சு கைசன் சீசன் 2. அதுவும் நீ சொல்லிட்டு அந்த ஃபிளாஷ்பேக் ஆர்க் மட்டும் தான் சொல்லி, இது 3 தான் நான் பார்த்தது. மத்தபடி இந்த மிச்சம் இருக்க 3 அனிமி வந்து நான் பார்த்ததும் கிடையாது. மேபி அங்கங்க ஏதாவது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல சீன்ஸ் மேபி பார்த்துக்கலாம், பட் அதுவும் இந்த அனிமி தானா அப்படின்றது எனக்கு தெரியும். எனக்கு அந்த 3 அனிமியை பத்தி தெரியும். உங்கள் கருத்து சொல்லுங்க. நானும் வந்து இதில் அது வரைக்கும் தான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி எக்ஸ்ட்ராவாக வந்து நான் பார்த்ததில்லை, பட் ஆனால் நான் நிறைய இதெல்லாம் பார்த்துருக்கேன். வின்லாண்ட் சாகா கொஞ்சம் பார்த்துருக்கேன், அப்பப்போ கொஞ்சம் பார்த்துருக்கேன். அதுவும் செமையாக இருக்கும் வின்லாண்ட் சாகாவும். அதை நான் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருக்கேன் பார்க்கணுன்னு. இந்த பொச்சிதி ராக் வந்து கேள்விப்பட்டதில்லை, பட் ஆனால் அதுவும் நல்லா இருக்குது மாதிரி இப்போ சர்ச் பண்ணும்போது போட்டிருந்தாங்க நல்லா. உஷினோக்கோ வந்து நான் சத்தியமாக கேள்விப்பட்டதில்லைங்க, இப்போ தாங்க நாங்கள் பார்க்குறேன். அதனால் அதுவும் எனக்கு பெருசாலாம் தெரியல உஷினோக்கோ என்னன்னு சொல்லிட்டு. உஷினோக்கோ அந்த இது பை அந்த மியூசிக்கலில் வச்சு ஒரு வரும் தெரியுமா, பாட்டு பாடுவாங்கல்ல, எல்லாம் மியூசிக்கா இருக்கு. அந்த இதுவும் ஆக்சுவலாக பயங்கரமாக போட்டுட்டு இருந்தாங்க எல்லாருமே. அது அந்த ஐடியல்னு சொல்லிட்டுலாம் வரும், அது பயங்கரமாக போயிட்டு இருந்துச்சு, பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு உனக்கு என்ன தோணுது? எது நான் சொல்லிட்டேன், நான் பார்த்தது 3 அனிமி. எது வின் ஆகும்னு உனக்கு தோணுது? எனக்கு எது வின் ஆகும்னா மேபி அந்த ஸ்வாட்ஸ்மித் வில்லேஜ் அந்த கடைசியா வந்த பாட்டு தானே. அதுல வந்து நான் டு பி ஃப்ராங்க் வந்து ஸ்டோரி வைஸ் வந்து டீமான் ஸ்லேயர் அந்த ஆர்க் வந்து பயங்கரமா இருந்துச்சியா. அவன் அந்த மேபி ஸ்டார்டிங்ல அப்படி இப்படின்னு ஆரம்பிச்சிருந்தாலும் எண்டிங் வந்து பர்ஃபெக்ட் எண்டிங் ஃபார் சீசன் நான் சொல்வேன். அந்த இதுக்கு அதோட தங்கச்சி சென்டிமெண்ட்ல இருக்கட்டும், அந்த சீன் பயங்கரமா எலிவேட் பண்ணிருப்பான். அந்த சீனை அவன் கொண்டு வந்து விதம் சூப்பரா இருந்துச்சு.
நீதாடா இருக்குன்ன இப்ப வரும் தெரியுமான்னு கேக்குறேன். இல்லடா லாஸ்ட் எபிசோட்லாம் வருமான்னு கேக்குறேன். அதெல்லாம் எடுத்து லாஸ்ட் எபிசோட்ல தான் வருமே. அது வரும். அது எப்ப வந்துச்சுன்னு தெரியுமா? இப்போ வந்துச்சு. அது போன வருஷம் தான் வந்துச்சு, இப்பெல்லாம் வரலடா. அதான்டா போன வருஷம் எப்ப வந்துச்சு? அதெல்லாம் தெரியாது, ஆனா போன வருஷம் தான் வந்தது. அக்டோபருக்கு அப்புறம் வந்துருச்சுன்னா அதெல்லாம் எடுத்துருக்க மாட்டானே. அக்டோபருக்கு அப்புறம் வந்துச்சுன்னா எடுக்க மாட்டானா? ஆமா, டிசம்பருக்கு அப்புறம் தான் எடுக்க மாட்டான்னு சொன்னேன். அக்டோபர் செப்டம்பர் வரைக்கும் தான். அக்டோபர், நவம்பர், டிசம்பர் கிடையாது. ஆனா அது எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடியே வந்திருக்கும். ஜூன் ஜூலைல வந்துச்சுன்னு நினைக்கிறேன். கரெக்டா? இல்ல, எனக்கு வந்து இதுல வந்து செயின்சா மேன் தான் எடுக்கும். செயின்சா மேன் இல்ல உஷினோகோ, அது ரெண்டுத்து தான் ஏதாச்சும் ஒன்று போட்டி இருக்கும்னு எனக்கு தோணுதுங்க. அதான் என்னோட கருத்து. செயின்சா மேன் லான்ச்சே போன வருஷம் தானா? ஆமா, அதான் அந்த இதுல வந்து செயின்சா மேன் வர்த்து தான், இல்லன்னா சொல்ல. செயின்சா மேன் வர்த்தி தான். அதான் பட் எனக்கு இந்த ஸ்டோரி வைஸா கன்வே பண்ண விதம் வந்து எனக்கு அந்த ஸ்டோரி பயங்கரமா பிடிச்சது அந்த டீமன் ஸ்லேயர்ல. மத்தபடி சொல்ல மாட்டேன். அந்த ஸ்டோரி நல்லா விதமா ஒரு அழகா கல்டிவேட் பண்ணி அதை எலிவேட் பண்ணி சீன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால ஐ எம் கோயிங் வித் டீமன் ஸ்லேயர். ஏன் செயின்சா மேன்னா அது வந்து அக்டோபர்ல தான் வந்துச்சு. 2022 எண்ட்ல வந்துச்சு. ஓ, நீங்க சேஃபா ப்ளே பண்றீங்க. அதனால இல்ல நீ ஏன் வந்துச்சுன்னு கேட்டல, போன வருஷம் தான் வந்துச்சான்னு கேட்டல, அதுக்காக சொன்னேன். இல்ல எனக்கு அக்டோபர்ல தான் வந்துச்சா? ஆமா, அக்டோபர் 22 அக்டோபர்ல வந்துச்சு. எண்டு டிசம்பர் அப்படியே கண்டினியூ ஆச்சு. இல்லை செயின்சா மேன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ராவாக பயங்கர செமையாக இருந்துச்சுங்க. எனக்கு பார்க்கும்போதே அது ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்தே பார்க்கணும் அப்படின்னு இருந்துச்சு. டீமன் ஸ்லேயர் இந்த ஆர்க்கு ஏன் வராதுன்னு நான் சொல்கிறேன்னா, ஏப்ரல் 9 தான்டா வந்திருக்கு. என்னது? இல்லை ஏப்ரல் 9 போட்டுருக்கடா ரிலீஸ் டேட். இல்லை அது வந்து நீ இதை மாற்றி பார்த்துருக்க. இதுதான் ஸ்வாட் ஸ்மித் வில்லேஜ் ஆர்க் 2023 ஏப்ரல்ல போட்டுருக்கு. நான் சொன்னது செயின்சா மேன் சொல்லிட்டு இருக்கேன் மேன். நீ டீமன் ஸ்லேயர் வராதுன்னு சொன்னல, அதுக்கு சொல்றேன். அல்ல, அது லாஸ்ட் எபிசோட் தெரியல, எப்போ முடிஞ்சதுன்னு தெரியல. அதான் சொல்கிறேன், எப்போ முடிஞ்சதுன்னு எனக்கு தெரியல. அதனால கேட்டேன், உங்ககிட்ட கேட்டேன். செயின்சா மேன் என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை, இது ஏன் வராதுன்னு நான் சொல்கிறேன்னா, டீமன் ஸ்லேயரு இதுல அவார்டு வாங்காத சொல்றியா? ஏன் சொல்கிறேன்னா, அது வந்து ஸ்லோ பேசிங்கில் இருந்துச்சு. லாஸ்ட் 2 எபிசோட் செம்மையாக இருந்துச்சு, நான் ஒத்துக்கிறேன். பட் ஸ்டார்டிங்லாம் ஸ்லோ பேசிங்காக போயிட்டு இருந்துச்சு. மெயினாக அந்த ஒரு ரீசனுக்காக நான் டீமன் ஸ்லேயர் வராதுன்னு சொல்லுவேன். அனிமேஷனுக்குலாம் பக்கா அது டீமன் ஸ்லேயருக்குனாலே அனிமேஷன் பயங்கரமாக அடித்து தள்ளிட்டு எடுத்துகிட்டு போயிடுவான். ஸ்டோரி வைஸ் வந்து இந்த இது வந்து மற்றதை ப்ரீவியஸாக கம்பேர் பண்ணும்போது ஸ்டோரி இருந்துச்சு. பட் ஆனால் அதுக்கு இருந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து ஸ்லோவாக இருந்துச்சு, ஸ்லோ பேசிங்காக இருந்துச்சு. அதனால் எனக்கு அது வந்து டீமன் ஸ்லேயரும் இதுவாகல. வின்லாண்ட் சாகா பயங்கரமாக இருந்துச்சுன்னாங்க. பட் எனக்கு வந்து நான் பர்சனலாக பார்த்ததுனால எனக்கு தெரியல. உஷினோக்கோவும் நல்லா இருந்துச்சு. எல்லாருமே நல்லா ஸ்டார்டிங் ஒரு 3-4 எபிசோட்லாம் பயங்கரமாக போச்சு, ட்விஸ்ட்லாம் இருந்துச்சுன்னாங்க. பட் அதுவும் பார்த்ததில்ல. புச்சி தி ராக் அதுவும் நான் பார்த்ததில்ல. பட் டீமன் ஸ்லேயர் பயங்கர காம்படிஷன் இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கும் உஷினோக்கோவுக்கும் பயங்கர காம்படிஷன் இருக்கும்னு நான் சொல்கிறேன். ஓகே, அதாவது அவன் வந்து அனிமி பார்க்காம அவன் நிறைய அந்த ஃபாலோ பண்றதா வச்சு சொல்றான். பட் நான் பார்த்ததுல வச்சு சொல்றேன், அவ்வளவுதான். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? எத்தனை பேர் சொல்லுங்க. ஜுஜுட்சு கைசனுக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் ஏன்னா அது பாதி தான் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து அது அதனால தான் நானும் சொன்னேன். இன்னும் மிஞ்சி போனா ஒரு 6-7 எபிசோட் தான் வந்திருப்பாங்க. அதெல்லாம் ஆனா அந்த 6-7 எபிசோட்ல ஒரு 3-4 எபிசோட் தரமான எபிசோட் தான். இவன் டோஜி அதெல்லாம் அல்டிமேட் தான், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. பட் அதாவது ஓவராலா இதெல்லாம் தோக்கடிச்சு வாங்குமா அப்படின்றது எனக்கு ஒரு கம்ப்ளீட், எனக்கு தெரிஞ்ச ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா பார்த்தாங்கன்னா எனக்கு செயின்சா மேன் தான். அதனால தான் எனக்கு தோணுது ஒரு நல்ல ஃபுல் கம்ப்ளீட் பேக்கேஜா இருக்கும். அதனால நான் சொல்றேன். அடுத்து இதுல வந்து எங்களோட கருத்தை சொல்றோம். நீங்க வந்து உங்களோட கருத்தை வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, ஓகேவா? சோ அடுத்து வந்து பெஸ்ட் கண்டினியூயிங் அனிமி சீரிஸ் நாமினீஸ் ஆர் கமான் கண்டினியூயிங் அனிமி சீரிஸ்னா இப்ப போயிட்டு இருக்குது, கரெக்ட்டா? அதாவது ஒரு இதா முடியாம தொடர்ந்து வந்துகினே இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சீரிஸ் வருஷமா அப்படி பார்த்தா முடிஞ்சிடுச்சுல. என்னது? எது? அட்டாக் ஆன் டைட்டன். அதுதான் போட்டுறேன் கண்டினியூ. இது ஃபைனல் சாப்டர்ஸ். அதுல ஸ்பெஷல் ஒன் தானே இருந்துச்சு. நீ இந்த வருஷத்துல தான் முடிஞ்சது, இப்போதானே முடிஞ்சது, ரீசெண்டாக தானே முடிஞ்சது. இந்த வருஷத்துல தான் அது முடியும், புரியலையா? ஓ, இது வந்து சாப்டர் 1ஆ? அது சாப்டர் 2ஆ? 2ஓ 3ஓ அது? ஆமா ஆமா. அது நிறைய ஃபைனல் சீசன் ஃபைனல் சாப்டர் ஸ்பெஷல் 1. அப்புறம் அட்டாக் ஆன் டைட்டன்ஸை பற்றி சொல்லணும்னு அவசியமே இல்லை உங்களுக்கு. அதை பற்றி உங்களுக்கு படிச்சிரு எல்லாத்தையும், அப்புறம் ஒவ்வொன்றா வந்துடலாம். அடுத்து டீமான் ஸ்லேயர் அதே தான். இந்த ஆர்க்கு ஸ்வாட் ஸ்மித்
அடுத்து பார்த்தீங்கன்னா ஜுஜுட்சு கைசன் சீசன் 2 அதே தான், ஏன்னா கண்டினியூவில் வரதுனால ஒன் பீஸ் வந்துடும். அதே மாதிரி ஸ்பை அண்ட் ஃபேமிலி வந்து அதுவும் செம்மையாக இருக்கும். சீசன் 1 அதுவும் கேள்விப்பட்டேன், நல்லா இருக்கு அது மாதிரி ஒரு சொல்லியிருந்தாங்க. ஓவரால் அது வந்து என்ன அனிமினா ஒரு ஃபுல்ஃபில்லிங்கான அனிமி. குட் அந்த என்ன சொல்லுவாங்க அது பேர், குட் ஃபீலா? குட் ஃபீல் அனிமி. அது வந்து நல்லாயிருக்கும். ஒரு இதுவாக இருக்காது, சும்மா ஜாலியாக உட்காந்து பார்க்கலாம், செம்மையாக இருக்கும். ஆனால் நீ கூட சொல்லியிருந்தேன், நான் பார்க்க சொல்லியிருந்தேன்ல. ஆமாம், அது நல்லா இருக்கும். அது மாதிரி ஜாலியா இருக்கும். வின்லாண்ட் சாகாவும் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரோட ஜேர்னி, அது வரைக்கும் தான் எனக்கு தெரியும். பட் முழுசாக எனக்கு உண்மையான கதையா? அதாவது ஜேர்னினா ஒருத்தரை பற்றியான கதை, அதாவது அப்படி அந்த மாதிரி அந்த மாதிரி போகும். ஒரு இதுவாக இருக்காது, எப்படி சொல்கிறது, ஒருத்தரை பற்றி அப்படியே ஜேர்னியாக போகும் அது. பட் அந்த காலத்தில் அந்த பார்பரியன்ஸ் அந்த மாதிரிலாம் ஃபைட் நடக்கும் தெரியுமா, அது பேர் என்ன சொல்லுவாங்க, அந்த மாதிரியான ஜேர்னி, அந்த மாதிரியான கதை. டிப்பிக்கல் அந்த இதுவாக இருக்காது, அந்த ஒரு மேஜிக்கல் அந்த மாதிரிலாம் இருக்காது. ஜஸ்ட் ப்ராப்பர் அந்த ஃபைட்ஸு அதெல்லாம் வரும் தெரியுமா, அதாவது கத்தி சண்டை, அந்த நைட்ஸு இது அந்த மாதிரி அந்த மாதிரியான கதை. பட் எக்ஸாக்டாக தெரியல, நான் முழுசாக எனக்கு தெரியல. சொல்லு பாய், உனக்கு இதில் எது ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன்? எனக்கு வந்து அட்டாக் ஆன் டைட்டன் ஓகே, பட் சீசன் 1ல எது வரைக்கும் காமிச்சானே எனக்கு மறந்துடுச்சு. அவங்க இந்த ரம்பிள் ஆரம்பிக்கும், அதாவது ரம்பிள்ன்ற அந்த மேல குதிப்பாங்க, அதோட தானே முடியும் சீசன் 1. இவங்க அந்த ஃபிளைட்ல வந்துட்டு ரெய்னர் எல்லாருமே சேர்ந்து அவங்க மேல குதிக்கிற போதானே முடியும். அந்த இது தலையை வெட்டுற வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏய், தலையை வெட்டுறதா? அவன் தலையை வெட்டி இதுவா மாறுவாங்களே, அந்த பொண்ணு தலையை சுடும்ல, அந்த இதுவா எனக்கு என்ன, அதுக்கு முன்னாடி இல்ல சீசன்ல, அதுக்கு முன்னாடி சீசன்ல நான் இதை ஆக்சுவலா பார்க்கல. ஏன்னா ஆக்சுவலா அந்த இவங்க லெவி ஏக்கர்மேனும் அந்த இன்னொருத்தவங்க இருப்பாங்க தெரியுமா, கரடி போட்டு அந்த கேரக்டர் மாதிரி, அந்த பொண்ணு இறந்துருவா. அப்படியா? ஆமா, அந்த பொண்ணு இறந்துட்டு, அதாவது நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க இந்த மொத்த ரம்பிள்ல இருக்க இதை சாவடிக்கிறதுக்காக அந்த பொண்ணு இறந்துரும். அதனால இவங்க எல்லாம் சேர்ந்து இங்க ஏதோ ஃபைட்ட போய் ஜம்ப் பண்ணுவாங்க, அதோட முடியும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கரெக்டா ஷூரா தெரியல. சோ அது நான் அட்டாக் அண்ட் டைட்டன் எப்பவுமே டாப் ரேட்டட் தான், அது வந்து சந்தேகமே இல்லை. அவன் அந்த எடுத்துட்டு போன இது எல்லாமே செம்மையா இருக்கும். அதே மாதிரி டீமான் ஸ்லேயர் ஸ்மித் அதே கதையை தான் இங்கேயும் சொல்ல வரேன், அதே தான். ஜூட்சு கைசன் சீசன் 2 அதுவும் அதே மாதிரி தான் இது இருக்கு. பட் எனக்கு என்னமோ பர்சனலி மேபி ஒன் பீஸ் நான் பார்த்தது கிடையாது இது வரைக்கும். நான் பார்த்தது இல்லை இது வரைக்கும் ஒன் பீஸ். அந்த ஒரு படம் நீ கூட்டு போனேன், என்ன படம் இது? இதுவே ரெட் ஃபிலிம், ஏதோ படம் கூட்டு போனாங்க, அது நான் ஒன் பீஸ் பார்த்ததே கிடையாது. பாலான் பூச்சி திருப்பி போயிட்டான். ஆனா சீரியஸ்லி ஒண்ணு சொல்லணும்னா, நான் பார்த்த படத்திலேயே நான் பயங்கர, அது தமிழ் படமா இருக்கட்டும் எந்த படமா இருக்கட்டும், நான் பார்த்த படத்திலேயே பயங்கரமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு படம் தான் அந்த ஒன் பீஸ் படம் தான். படம் ஆரம்பிச்சதுல இருந்து எண்டிங் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வைப்பு. அதாவது அங்க ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சு அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்ல கத்துவாங்கல்ல, அங்க இருந்து எண்டிங் வரைக்கும் அந்த சவுண்ட் போட்டு தான் எனக்கு அப்படி ஒரு எக்ஸைட்மெண்டோட அந்த படம் பார்த்தேன். எனக்கு அப்ப தோணுச்சு பார்த்துட்டு வந்துருக்கலாம் போல ஒன் பீஸ் என்ற அளவுக்கு இருந்தது. ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய அனிமே போனேன், அங்கெல்லாம் இந்த அளவுக்கு மேபி நம்ம இதான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத ஒரு கேங்கா இல்ல ஃபுல் தியேட்டரே எரப்ட் ஆன அளவுக்கு நான் அதுக்கப்புறத்துல இருந்து பார்க்கல. ஒரு ஸ்டோரி எல்லாம் இன்வால்வ்மெண்ட் ஆகி பார்த்தாங்க, பட் இது வந்து என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க ஒன் பீஸ். ஏன்னா ஒரு கேரக்டர், ஏன்னா அதுக்கு அன்னைக்கு வந்து அந்த ஃபேன்ஸும் அப்படி இருந்தாங்க, எல்லாருமே வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஒன் பீஸ் இதுல இன்னொரு இது ஏன் அது வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணாங்கன்னா, அந்த உன்னை அந்த படத்தை பார்த்து சாரி அந்த கதை தெரிஞ்சதான் உனக்கு புரியும். அந்த ஒரு கேரக்டருமே நிறைய பேர் இடத்துல மீட் பண்ணியிருக்க மாட்டாங்க, யாருமே அங்கெல்லாம் தனித்தனியாக இருந்திருப்பாங்க. அப்போ வந்து எல்லாருமே ஒன்றா மீட் பண்ணுறது வந்து அது எல்லாருக்குமே ஒவ்வொரு கேரக்டரும் ஒரு யூனிக்னஸ் இருக்கும். ஒரு லைக்கபிள் கேரக்டர் எல்லாம் ஒன்றா ஒரே ஸ்க்ரீனில் காட்டும் போது எல்லாருக்குமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. அதனால தான் அந்த சீன்லாம் வந்து பயங்கரமா இருந்துச்சு. பயங்கரமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்த்ததுல சும்மா இது வந்து ரேண்டமாக இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியணுமானா, உங்களுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். பட் நானும் தமிழ் படம்லாம் அவ்வளோ பார்த்ததில்ல. இப்போ தமிழ் படத்தில் மேஜர் ஸ்டார்ஸ் எல்லாருமே அஜித், விஜய், ரஜினி, கமல் எல்லாம் ஒரே ஸ்க்ரீனில் ஒரே நேரத்தில் வந்து விட்டாங்கன்னா இவங்களுக்கு எப்படி இருக்கும்? எல்லாருமே ஒரே நேரத்தில் எல்லாருமே பவராக கேரக்டரை ஃபிலிமை விட்டுருங்க, பட் எல்லாருமே ஒரே ஸ்க்ரீனில் ஒரே நேரத்தில் வந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? அதுதாங்க அந்த படம். எல்லாம் வேறு கேரக்டரு எல்லாமே ஒரே இடத்துல, அது அந்த இதனால பயங்கரமாக ஹைப் ஆகிடுச்சு எல்லாருக்கும். ப்ளஸ் ஃபஸ்ட் டைம் வேறு அப்போ தான் போடுறாங்க ஒன் பீஸோட மூவியை இந்தியாவிலேயே, தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் சரி. அதனால தான் பயங்கரமாக ஆயிடுச்சு.
எனக்கு என்ன கன்சிடர் பண்ணும்போது மேபி இந்த ஃபேன்ஸ்ல இருந்து எல்லாமே பார்க்கும்போது ஃபேன் ஓட்டு பேஸ்ட் தானே இது, ஃபேன்ஸ் ஓட்டு தானே. ஆமா. அப்படி பார்க்கும்போது ஐ திங்க் ஒன் பீஸ் வில் டேக் திஸ் ஈஸிலி அப்படின்னு தோணுது. நான் ஒன் பீஸ் ஏன் வரும்னு சொல்கிறேன்னா, எனக்கு ஒன் பீஸ் தான் இருக்கும், ஒன் பீஸ் தான் வரும்னு தோணுது. ஏன்னு சொல்கிறேன்னா, ஒன் பீஸ்னால் வின்னான் சாகா, இதுலேயும் அதுதான், இது வந்து வின்னான் சாகாவோட போட்டி போடும். அட்டாக் ஆஃப் டைட்டன்ஸ் மேபி இருக்கலாம், பட் ஆனால் நிறைய பேர் இது ஃபைனல் ஆர்க்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நிறைய பேருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. அந்த ஒரிஜினல் அட்டாக் ஆஃப் டைட்டன்ஸ் ஃபேன்ஸ் நிறைய பேருக்கு வந்து மிக்சட் எமோஷன்ஸாக தான் இருந்துச்சு. ஆனால் தான் அட்டாக் ஆஃப் டைட்டன்ஸ் கிடைக்காதுன்னு நான் சொல்கிறேன். ஒன் பீஸ் வந்து ஏன்னா இந்த கியர் 5 வந்து அது எதனாலன்னு சொல்லிட்டு அதுதான் அது வந்து கொஞ்சம் லைட்டாக மாறுச்சுன்னு சொல்கிறாங்க. அனிமில அதாவது காமிகான்ல இருந்து மாத்துனது இல்லையா அது லைட்டா, இதுவே காமிகான்ற மாங்கால இருந்து மாங்காக்கும் இதுக்கும் கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ்லாம் கொஞ்சம் இருந்துச்சு மாதிரி இருந்துச்சுன்னாங்க. பட் நானும் இது ஃபைனல் சீசன் பார்த்ததில்ல, பட் ஆனால் நிறைய பேருக்கு கொஞ்சம் டிசாக்ஃபேஷனாக இருந்துச்சு இது. ஒன் பீஸ் ஏன் இருக்கும் இந்த தாட்டி இருக்குன்னு சொல்கிறேன்னா, ஏன்னா நிறைய ஆர்க்கு வந்து அந்த மேஜராக எல்லாருமே எதிர்பார்த்துருந்த நிறைய மேஜர் ஃபைட்டு இப்போ தான் இந்த இதில் தான் வந்துச்சு. ஜோரோ வெர்சஸ் கிங்காக இருக்கட்டும், சாஞ்சி வெர்சஸ் குவீனாக இருக்கட்டும், இல்லை வந்து கியர் 5 ஆகட்டும், அது எல்லாமே இந்த வருஷம் தான் வந்துச்சு. அதனால தான் ஒன் பீஸ் வந்து இருக்கும்னு நான் சொல்கிறேன் பெஸ்ட்டு கண்டினியூ அனிமே சீரீஸில். அடுத்து போயிடலாமா பை? மற்றது வந்து ஸ்பை ஃபேமிலிலாம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் சீசனும் சரி, செகண்ட் சீசன் அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. பட் வார்மிங் அந்த இந்த இதுக்கு போட்டி போகிற அளவுக்கு கியர் 5 அந்த மாதிரி நிறைய பெஸ்ட் மூமெண்ட்ஸ்லாம் பயங்கரமாக இருந்துச்சு ஒன் பீஸில். அதனால் கம்பல்சரி ஒன் பீஸ் தான் இது வரும், சான்ஸே கிடையாது. அதனால் இது ஸ்பை அண்ட் ஃபேமிலி நல்லா இருந்துச்சு, ஒரு குட் அனிமே அந்த மாதிரி இருந்துச்சு. பட் அந்த பெஸ்ட்டு வேறு அந்த மாதிரி இல்லவே இல்லைன்னா சொல்ல முடியாது, பட் ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு அனிமே ஸ்பை அண்ட் ஃபேமிலி, ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா எங்களோட இது. நீங்க வந்து உங்களோட ஃபேவரட் என்ன, நீங்க இல்லை எல்லா அனிமையும் பார்த்துருக்கீங்கன்னா நீங்க எது டிசர்வ்னு நினைக்கிறீங்க அதை உங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுவேன். ஸோ இப்போ வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா பெஸ்ட் நியூ அனிமி சீரீஸ் நாமினிஸ், அதாவது இந்த வருடம் புதுசாக 2023 புதுசா வந்த அனிமிஸ் கரெக்டா அக்டோபர் வரைக்கும். இது வந்து என்னென்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா, புச்சனி தி ராக்கு, சைன்சா மேன், எவன்லி டெலியூஷன், எல்ஸ் பேரடைஸ், ஒஷினோகோ, ஜாம் 100 பக்கெட் லிஸ்ட் ஆஃப் டெட். இதில் தான் பயங்கர போட்டி, இதில் தாங்க போட்டி பயங்கரமாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து நான் இந்த புச்சி தி ராக் நான் கேள்விப்பட்டதில்லை, பட் மீதி எல்லாமே எங்கேயோ ஒரு இடத்துல கேள்வியும் பட்டிருக்கேன், இதில் 4 இதுவும் பார்த்துருக்கேன், எல்லாமே செமையாக இருந்துச்சு. இதில் வந்து பயங்கரமாக ஓட்டி இருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு எல் பேரடைஸ் நான் செயின்சா மேன் ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்றும், மேபி ஒஷினோகோவும் வரலாம், சொல்ல முடியாது. பட் இதில் எல்லாமே செமையாக இருக்குங்க, எல்லா அனிமேயும். நான் செயின்சா மேனும் பார்த்துருக்கேன், எவன்லி டெவல்யூஷன் நான் பார்க்குறோன்னு நினச்சேன், பட் ஓரளவுக்கு அங்கங்கே நிறைய சீன்ஸ்லாம் பார்த்துருக்கேன், நல்லா இருந்துச்சு. எல் பேரடைஸ் வெறித்தனமாக இருந்துச்சு. ஒஷினோக்காவும் கேள்விப்பட்டிருக்கேன், ஜாம் 100 நான் கேள்விப்பட்டிருக்கேன், எல்லாமே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஜாம் 100 செமையாக தான் இருக்கும். நீ கிட்டத்தட்ட நீயும் எல்லாமே பார்த்துருப்ப. இதில் நான் சொன்னது எல்லாமே இல்ல, நான் 3 தான் பார்த்திருக்கேன். செயின்சா மேன், எல்ஸ் பேரடைஸ், ஜாம் 100. எல்ஸ் பேரடைஸ் 5 தான் பார்த்தோம், கம்ப்ளீட்டா பார்க்கல. பட் அதான் சொல்ற மாதிரி இந்த நியூவா வந்ததுல டிசர்வ் செயின்சா மேன் வந்து அது வந்து ஒரு வேற லெவல்ல சொன்ன மாதிரி கதையில இருந்து எல்லாமே ஒரு பயங்கரமா கொண்டு போனோம். எல்ஸ் பேரடைஸும் பயங்கரமா இருந்துச்சு. எல்ஸ் பேரடைஸ் பார்க்கும்போது என்ன ஒரு ஓகே டிஃப்ரெண்டா இருந்துச்சு, ஒரு மாதிரி கொண்டு போனோம். பட் என்ன ஒரு ஃபீல்னா, ஒரு ஏற்கனவே பார்த்ததெல்லாம் சேர்த்து வச்சு பார்த்தா ஒரு கண்டென்ட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஏன்னா மேபி ஃபுல்லா பார்த்திருந்தா வேற தெரிஞ்சிருக்கும். பாதி நான் கிட்டத்தட்ட ஒரு பார்த்தேன், ஒரு எத்தனை சீசன் வந்துச்சு, ஒண்ணுதானே முழுசா வந்துருச்சு. ஏதோ ஒரு 15 to எத்தனை எபிசோட், 23 எனக்கும் சரி ஞாபகம் இல்லை பை. ஆமா 20 இல்ல, ஆனா கிட்டத்தட்ட பாதிக்கு மேல பார்த்தேன். பாதிக்கு மேல பார்த்தேன். பட் எனக்கு பார்த்த வரைக்குமே ஒரு 3 to இது வரைக்கும் ஒரு நிறைய ஒரு அனிமீஸ் கம்பைன் பண்ணி பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அது எனக்கு ஏன் தெரியல, எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சு. ஆமா, எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு. இந்த மாதிரி இந்த இதுல கண்டென்ட் கொஞ்சம் இப்படி, அந்த கண்டென்ட் கொஞ்சம் இப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. எல் பேரடைஸ் நல்லா தான் இருந்துச்சு, நான் பார்த்துட்டு இருந்தேன். பட் என்னோட இதுல வந்து ஃபேவரட், எனக்கு ஃபேவரட்னு பாத்தீங்கன்னா நான் ஓப்பனா சொல்றது சாவ் தாங்க, பக்கெட் லிஸ்ட் ஆஃப் தி டெட்னு சொல்லி. ஏன்னா அது வந்து எப்படின்னா, ஒரு காமன் மேன் அவனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அவன் என்னெல்லாம் பண்ணுவான் அப்படின்னு ஒரு கிரேசியான ஒரு தாட்ல கொண்டு போன அனிமே அது. ஸோ எனக்கு வந்து அது பர்சனாவே ஸ்டார்டிங்ல இருந்து ரொம்ப பிடிச்சிச்சு. அது உங்களுக்கு பிடிச்சிருக்குமா தெரியல, பட் என்னோட ஃபேவரட் வந்து இதுதான். பட் எனக்கு தெரிஞ்சு அவார்ட் இதுல வின் பண்றது எனக்கு மேபி நான் பார்த்ததுல செயின்சா மேனா இருக்கலாம், அவ்வளவுதான். எனக்கு வந்து
எனக்கு தெரியலை, ஏன்னா ஒஷினோக்கோ வந்து பயங்கரமாக இருக்கலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் எனக்கும் சரியாக தெரியல. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்டாக எல் பாரடைஸ், செயின்சா மேன், ஒஷினோக்கோ இந்த மூணுக்கு தான் ஏதாச்சும் ஒன்று வரும்னு நினைக்கிறேன். சொல்ல முடியாது, இதுவாக கூட வரலாம். இருக்கலாம். ஏன்னா எனக்கு எல்ஸ் பாரடைஸ் வந்து நான் பார்க்காம தான் இருந்தேன். இந்த சில இந்த ஐப் ஸ்டார்டிங்ல இந்த ஐப் வீடியோஸ் அங்கங்க பார்த்தா பார்க்க ஆரம்பிச்சேன். ஸ்டார்டிங்ல எனக்கு செம்மையா கல்வி வச்சு சூப்பரா தான் போய்கிட்டு இருந்துச்சு. பட் எனக்கு போக 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 லைட்டா அப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லணும். மற்றபடி எல்ஸ் பாரடைஸும் செம்ம தான், சூப்பரா தான் எடுத்துட்டு போயிருந்தேன். சரி, ஓகே. அடுத்து ஃபிலிம் வருது, பெஸ்ட் அனிமே ஃபிலிம். ஸோ யா, பெஸ்ட் அனிமே ஃபிலிம் நாமினிஸ். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் க்ளோவர், ப்ளூ ஜெயண்ட். இது வந்து படமா எடுத்து ரிலீஸ் பண்ணது கரெக்டா? படமா சொன்னோமே, படம் பார்த்தோம் அந்த மாதிரி. ஆமா, இது வந்து படம். பிளாக் க்ளோவர், ப்ளூ ஜெயண்ட், ககனோசமா. பிளாக் க்ளோவர் படம் வந்துச்சா? பிளாக் க்ளோவர் கண்டினியூஷனா இல்ல எப்படி? ஆக்சுவலா இது கண்டினியூஷன்னு சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட கொஞ்சம் சைட் ட்ராக் மாதிரி தான். இது எப்படி அனிமிகா? இல்ல ஆக்சுவலி அனிமி இப்போ அது முன்னாடியே முடிஞ்சிச்சுல. இல்ல, இது வந்து பேக் ஸ்டோரி மாதிரி. அதாவது இது வந்து இந்த இன்சிடென்ட் நடந்திருக்காது, அதாவது அனிமேல காட்டி மென்ஷன் பண்ணி மாதிரி காட்டியிருக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட இது மாதிரி ஜுட்சு கைசன் பார்த்தோமே. ஜுட்சு கைசன் இல்ல, ஜுட்சு கைசன் வந்து உனக்கு அது இன்சிடென்ட் முடிஞ்சது. அதாவது என்னன்னா அது வந்து கண்டினியூஷன் ஆக்சுவலா. அது அந்த படம் அந்த இன்சிடென்ட் அது எப்பறா கண்டினியூஷன்? இந்த கேரக்டர்லாம் இல்லவே இல்லையாடா அதுல? இல்ல நீ சீசன் நீ அனிமே பார்க்கும்போது உனக்கு அந்த இந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் நடந்துச்சு அதெல்லாம் மென்ஷன் பண்ணினே இருந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சீசன்லேயே பண்ணியிருப்பாங்க அதெல்லாம். உனக்கு அது வந்து அது ஃப்ளாஷ்பேக் மாதிரி ஒரு படத்தை எடுத்து அவன் தனியாக ஃப்ளாஷ்பேக்காக காட்டாமல் ஒரு படத்தை எடுத்து காட்டிட்டான் ஜுட்சு கைசனில். ஆக்சுவலாக நீ அதுக்கப்புறம் நீ சீசன் 1 நீ பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும், எல்லாருமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த சீனியரை மென்ஷன் பண்ணியிருப்பான், இது எல்லாருமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்ததுன்னு சொல்லியிருப்பான், எல்லாம் சொல்லியிருப்பான். பட் பிளாக் க்ளோவர் இந்த படம் எப்படின்னா, சில மூவிஸ்லாம் வந்து ஃபில்லர்னு சொல்ல முடியாது. பட் இந்த மூவி வந்து படத்துக்கு, அதாவது இந்த அனிமேக்கு டேரக்டாக ரிலேட் ஆகிருக்காது. அது இது ஒரு தனி ஒரு இன்சிடென்ட் மாதிரி, ஒரு சைடு மிஷன் மாதிரி இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. இது இது நீ அனிமையோடையும் பார்க்கலாம், இது நீ பார்க்காமே விடலாம் அந்த மாதிரி. இது இந்த பிளாக் க்ளோவர் படம். அடுத்து வந்து ப்ளூ ஜெயண்ட்டு, அடுத்து வந்து ககனோ சமா, லவ் இஸ் வார், சைக்கோ பாஸு, சுசுமே, அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லாம் டங்க். இதுல நீ ஒரு படம் தான் பார்த்த கரெக்டா? அது போதும்டா சுசுமே தான்டா அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு இது முக்காவாசி சுசுனே தான் வின் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த மியூசிக் தாங்க அந்த படத்துல சீனா, அந்த சீன்ஸ் எல்லாம் விட அது இன்னும் காதுல ரீசெண்டா நாங்க இப்போ அது 2 வாரத்துக்கு முன்னாடி போனோம்டா, ரீரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரீரிலீஸ் பண்ணாதான் போயிருந்தோம் நாங்க ஃபர்ஸ்ட் பார்த்தேன்னு சொல்லி. இது வந்து நான் பிளாக் க்ளோவர் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, நான் நெட்ஃப்ளிக்ஸில் நான் பார்த்தேன். நல்லா தான், பிளாக் க்ளோவர் நல்லா தான் இருந்துச்சு. பட் எனக்கு என்னமோ சுசுனே தான் ஜெயிக்கணும். ஏன்னா அவர் வந்து முக்காசி அவர் அந்த டேரக்டர் இருக்கிற எல்லா இடமும் அவர் தான் வின் பண்ணுவார். அவர் எடுக்கிற படம் பெஸ்ட் அனிமே ஃபிலிம்ஸில் அவர் தான் முக்காசி தொடர்ந்து வின் பண்ணினே இருப்பார். எனக்கு தெரிஞ்சு அவர் தான் மோஸ்ட்டாக இதுவரும் வருவாருன்னு நினைக்கிறேன். சுசுனே தான் வரும்னு நினைக்கிறேன் இந்த வாட்டியும். ஏன்னா எல்லாரோட ஃபேவரட் அதுதான், சுசுனே தான் எனக்கு. மற்றதை பொறுத்த வரைக்கும் சொல்ல முடியாது, மேபி அதோட கான்செப்ட் டிஃபரெண்டா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா பெருசா ஆகா ஓகோன்லாம் இல்ல, ஜஸ்ட் ஒரு ஈஸியான ஒரு கான்செப்ட் தான். அவன் எவ்வளவு அழகா இது பண்ண முடியுமா அவன் பண்ணிருந்தான். பட் நான் எதுவுமே நான் பார்க்கல, அதனால நான் பார்த்தது ஒண்ணுதான், அதான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அவ்வளவுதான். மோஸ்டா அதுதான், சுசுனே தான். அது இதுவே கிடையாது, இதுல போட்டியே கிடையாது. ஏன்னா பிளாக் க்ளோவர்லாம் நெட்ஃப்ளிக்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணால் பெருசாக இதுவும் கிடையாது. அது ஓகே நல்லா இருந்துச்சு. பட்டு அந்த ஒரு அவார்டு இது பண்ணுற அளவுக்கு இருக்குமான்னு கேட்டாலாம் எனக்கு தெரியல. மற்றதெல்லாம் கூட எனக்கு பெருசாக அட்லீஸ்ட் கேள்வியாவது பட்டுருவோம். நான் எல்லாம் கேள்வி கூட பட்டதில்லை இந்த இதெல்லாம். அதனால் பெருசாக எனக்கு இது இல்லை. மேபி படம் இருக்குன்னு சொல்லிட்டுக்காக பண்ணியிருக்கலாம், பட் பெருசாலாம் இல்லை. சுசுனே தான் அந்த கம்பல்சரி. அடுத்து இதுதான் எங்களோடது. நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஒரிஜினல் நாமினிஸ். ஒரிஜினல் அனிமினா அத தெரியுமா? என்னன்னு தெரியுமா? அதான் தெரியலையே, நான் போட்டு பாக்குறேன். விக்கிபீடியால, கூகுள்ல போட்டு பார்ப்போம். அதாவது புக்லயும் இல்லாம மாங்காலையும் இல்லாம அப்படியா பப்ளிஷே பண்ணாம ஒன்னு எடுக்கிறதா ஒரிஜினல் சீரிஸ் தான். அப்படியா அப்படிதான் போட்டிருக்கான். அனிமி தட் இஸ் பேஸ்ட் ஆன் a book or a manga or other published source. அப்படி இருக்காது, அடாப்டேஷன் அதான் போட்டிருக்கான்.
ஓகே ஓகே, நியூ ஒர்க்காக இருக்கும் அப்படி. ஓகே 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 ஓகே, அடாப்டேஷன் பண்ணாமல் அவனே புதுசாக எடுக்கிற மாதிரி. அது தெரியல, சொந்தமாக. இது எனக்கு. அப்படிதான் நாங்க படிச்சோம், அப்படிதான் கூகுள்ல இருக்கு. இல்லை இல்லை, அதுதான் எங்களுக்கு தெரிஞ்ச கரெக்ட் அதுதான். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட், அதுதான் அதுதான் அதுதான். ஆனா இதுல ஒண்ணு கூட நான் பார்த்தது இல்ல, இதுல ஒண்ணு கூட எனக்கு தெரியாது. நான் கேள்வியே பட்டதில்லை, அதனால எனக்கும் நம்ம தெரியும். நாமினேஷன் மட்டும் படிச்சிரு. அக்கீபா மேடுவார், பிரைடு விங்கு, அக்கீபா மேடுவார். செகண்ட் பார்த்தீங்கன்னா பிரைட் விங்கு, த கேர்ள்ஸ் ஸ்டோரி சீசன் 2. ஏய் பட்டி டாடி செமையாக இருக்கும்டா, நான் பார்த்துருக்கேன்டா, செமையாக இருக்குடா பட்டி டாடிஸு. டூ இட் யுவர் செல்ஃபு. அப்புறம் வந்து ஆமா, இது நீ எனக்கு அமிச்சா நினைக்கிறேன் ஒண்ணு, நான் இந்த போட்டோ பார்த்துருக்கேன் ஆல்ரெடி. கான்செப்டே நல்லா இருக்குங்க. ஒரு அசாசின்ஸ் 2 பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஸு. ஆமா, நீ எனக்கு பார்க்க சொல்லி சொன்னேன். இது இது எனக்கு தெரிஞ்சு இது ஜெயிச்சா நல்லா இருக்குங்க, இது செமையாக இருக்கும். இது வந்து என்ன கான்செப்ட்னா, 2 ஃப்ரெண்ட்ஸு 2 பேருமே அசாசின் கான்ட்ராக்ட் கில்லர்ஸாக இருப்பாங்க. அதில் என்ன ஆகும்னா, ஒருத்தரை கொல்ல போகும்போது ஒருத்தனை கொல்லுருவாங்க. அவன் வந்து அவனுக்கு வந்து பொண்ணு இருக்கும். பட் ஆனால் அது வந்து அவன் பெரிய ஆள்னால சைடுக்கு அவனோட சும்மா போய் ஒரு இடத்துல போயிட்டு வந்ததுல அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கும். அந்த குழந்தை சும்மா அவங்க அப்பா யாருன்னே தெரியாமல் வளர்ந்துருக்கும். ஒரு 4 வயசு 6 வயசு குழந்தை தான். அவங்க அம்மாவுக்கு ஏதோ உடம்பு சரியாமல் இருக்கும். அந்த வந்து நீ அவங்க அப்பாவை தேடி போய் எதுக்காக அந்த குழந்தை தனியாக தேடி வரும். அவங்க அப்பா யாருன்னே பார்த்ததில்ல, ஏதோ ஒரு அடையாளம் வச்ச மாதிரி தான் ஏதோ இருக்கும். அது சொல்லிட்டு தான் அது தேடி கண்டுபிடிச்சி வரும், தனியாக வரும் 6 வயசு குழந்தை. அந்த இடத்துக்கு இவங்க போயிட்டு அவங்க அப்பாவை கொன்றுவாங்க. அதாவது இதுவும் கொஞ்சம் ரொம்ப இதுவாக இருக்காது, கோராக இருக்காது, காமெடியான அனிமே இதெல்லாம். அந்த சண்டைலாம் போட்டாலும் காமெடியாக இருக்கும். இப்போ இன்ஸ்பெக்டர் கேஜெட்லாம் சின்ன வயசில் பார்த்துருப்ப தெரியுமா, ஜாலியாக இருக்கும் சண்டை அந்த மாதிரி ஜாலியாக இருக்கும். இவங்க இந்த பொண்ணு தான் நினச்சிருக்கோம், இவன் தான் எங்கள் அப்பா நினச்சிக்கோம், அவங்கள தான் அவங்க அப்பா நினச்சிக்கோம். ஓகேவா, அவங்க கூட வளரும். அந்த கிட்டத்தட்ட இந்த மூவி இருக்கும் தெரியுமா, ஜாக்கி சானோ அந்த இன்னொருத்தர் காப்பாத்திட்டுன்றாங்க, அந்த கடத்துவாங்க, அங்க குழந்தைய வளர்ப்பாங்க தெரியுமா. கிட்டத்தட்ட அந்த ஃபீல் இருக்கும். அந்த படம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த ஃபீல்ல இருக்கும். ஆனா இந்த குழந்தை வந்து அவங்க அப்பா நினைச்சு வளரும், அவங்க கூட வளரும். அப்ப வந்து அதை சுத்தி சில பிரச்சனைகள்லாம் நடக்கும். அதை வச்சு அவங்க எப்படி அவங்க குழந்தைய இவங்களே ஏத்துக்கிறாங்களா இல்லை என்ன பண்ணுறாங்கன்னு வரும். அது செமையாக இருக்கும், அது ஜாலியாக இருக்கும். இந்த இது பட்டி டாடிஸ் வின் பண்ணால் நல்லாயிருக்கும். எனக்கு மற்றதெல்லாம் நான் பெருசாக கேள்விப்பட்டதில்லை. சரி, அடுத்து இதுதான். அப்போ அதில் வந்து நீ அது மட்டும் தான் பார்த்துருக்கேன். இல்லை, எனக்கு தெரிஞ்சது அது. ஓகே, தெரிஞ்சு இதுதான் வரும்னு நினைக்கிறேன். நம்ம எதுவும் பெருசாக இல்லை, இதுதான் வரும். பட்டி டாடிஸ் தான் வின் பண்ணோம். ரைட். ஸோ இதுதான் வந்து இதில் நாங்கள் சொல்கிறது இல்லை, ஒரிஜினல் அனிமில இவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு, நாங்க தெரிஞ்சது சொல்லிட்டோம். உங்களுக்கு என்ன பிடிச்சது, நீங்க என்ன பாத்திருக்கீங்கன்னு சொல்லிடுங்க. ஸோ அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா பெஸ்ட் அனிமேஷன். அட்டாக் ஆன் டைட்டன்ஸ் ஃபைனல் சீசனு, அப்புறம் வந்து த செயின்சா மேன், டீமன் ஸ்லேயர் ஸ்பாட்ஸ்மித் வில்லேஜ் ஆர்க்கு, அப்புறம் வந்து ஜுஜுட்சு கைசன் சீசன் 2, மாப் சைக்கோ 100 சீசன் 3, அப்புறம் வந்து ட்ரைகன் ஸ்டாம்பீடு. சொல்லு பாய், இல்லை உனக்கு என்ன ஒரு இதுவாகும்னு தோணுது உனக்கு? இதில் வந்து நான் ட்ரைகன் ஸ்டாம்பீடு தவிர எல்லாமே பார்த்துருக்கேன். எல்லாமே அனிமேஷன் பயங்கரமாக இருக்கும். பாப் சை கான்ட்ராக்ட்லாம் அனிமேஷன் செம்மையாக தான் இருக்கும். என்ன கதை, என்ன பேஸ்ட் அது? அது கிட்டத்தட்ட சைக்கிக் பேஸ்ட் வரும். அதில் வந்து ஸ்பெஷல் இதெல்லாம் வரும். அது கிட்டத்தட்ட ஜுஜுட்சு கைசனில் வர மாதிரி தான். கோஸ்ட்லாம் இருக்கும், மற்றவங்க கண்ணுக்கு கோஸ்ட் கிடையாது, அந்த இதெல்லாம் இருக்கும், கேர்ஸ் மாதிரிலாம் இருக்கும், அது மற்றவங்க கண்ணுக்கு தெரியாது. இவங்க சைக்கி இதை வச்சு இவனுக்கு வந்து சைக்கிக் பவர் இருக்கும். அது வந்து ஏதோ ஸ்பெஷல் சம்திங் சொல்லுவாங்க. இவனுக்கு வந்து பயங்கர பவராக இருக்கும். பட் ஆனால் இவனுக்கு வந்து அந்த எமோஷன், ஒவ்வொரு எமோஷனுக்கு ஏற்ற மாதிரி இவனுக்கு அந்த பவர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முடியாமல் பவர் இருக்கும் இவனுக்கு. இவன் வந்து எமோஷன் எதுவும் ஆகாமல் இருக்கணும். அந்த கிட்டத்தட்ட சைத்தாமா மாதிரி இருக்கணும். எமோஷனே இல்லாமல் இருப்பான் முக்காசத்தில். இவனுக்கு மீறி எமோஷன் ஆயிடுச்சுன்னா இவன் பயங்கர பவர் ஆகிடுவான். நல்லா தான் இருக்கும், ஸ்டோரிஸ்லாம் எல்லாமே நல்லா இருக்கும். பட் அனிமேஷன் எனக்கு தெரிஞ்ச பொறுத்த வரைக்கும் இதுதான் வரும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு டீமன் ஸ்லேயர் தான் வரும். பட் அட்டாக் ஆன் டைட்டன்ஸ் எல்லாத்துலயுமே ஒர்க் பண்ணிருக்காங்க, எல்லாமே பயங்கரமா அனிமேஷன் ஆர்டர் பண்றாங்க. பட் எனக்கு என்னன்னா டீமன் ஸ்லேயர் அனிமேஷன் கொடுத்த அந்த ஃபீல்,
அதாவது இப்ப அந்த கரண்டா அவங்க அந்த பாக்குறது ஒரு அந்த ஃபைட்ஸ் எல்லாம் இருக்கட்டும், இல்ல அந்த கொஞ்சம் வில்லிங்கா இருக்கட்டும், அது வந்து அந்த அது கொடுத்த ஃபீல் வந்து இந்த அனிமேஷனும் அந்த அளவுக்கு டெப்தா கொடுக்கலன்ற இது எனக்கு தோணுச்சு. மற்றபடி எல்லாருமே பயங்கரமா ஒர்க் பண்ணியிருந்தாங்க, எல்லாருமே செமையா பண்ணியிருந்தாங்க. பட் டீமன் ஸ்லேயர் பிச் அது அது அப்ப அப்படின்ற மாதிரி தோணும். அதுக்கும் ஜுஜுட்சு கைசனுக்கும் இருக்கும், அதுக்கும் இதுக்கும் போட்டி இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு அதுதான் தோணும்னு நினைக்கிறேன், அதுதான் போகும்னு நினைக்கிறேன். ஷார்ட்ஸ் செயின்சாமன் நல்லா தான் இருந்துச்சு, பட் இந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு வரல. டீமன் ஸ்லேயர் அனிமேஷன் கம்பேர் பண்ணும்போது மேபி இருக்கலாம், பட் அவங்களும் பிடிச்சு மேய்ச்சிருந்தாங்க, அதுவும் சொல்ல முடியாது. பட் இது கம்பேர் பண்ணி கம்பேரிட்டிவ்லி இல்லை. பட் ஆனால் கம்பல்சரி டீமன் ஸ்லேயர் ஆர் ஜுஜுட்சு கைசன் இந்த டூவில் தான் ஏதாச்சும் ஒன்று வரும். மாப் சைக்கோ 100 நல்லா தான் இருந்துச்சு, பட் இந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும். பெஸ்ட் கேரக்டர் இதான் வந்து எங்களோட பெஸ்ட் கேரக்டர் டிசைன் நாமினிஸ் கேரக்டர் டிசைனா எப்படி அதான் எனக்கும் தெரியல. மேபி அந்த கேரக்டர் ஓவராலா கேரக்டரா இல்ல அந்த மெயின் கேரக்டரா இருக்கா? இல்ல ஜென்ரலாவே எல்லா கேரக்டரும் நினைக்கிறேன், அந்த ஒரு கேரக்டரும் பொறுத்து நினைக்கிறேன். அந்த சீரீஸ்ல எல்லா கேரக்டரும் எப்படி இருக்கு, ஒவ்வொரு சீரீஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் ஸ்டைல் இருக்கும். உனக்கு அதுவே தெரியும், பார்த்தாலே தெரியும். இப்போ நருட்டோவோட கேரக்டர் ஸ்டைல் இதுக்கும் ஒன் பீஸ்க்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு உனக்கு பார்த்தாலே தெரியும்ல. அதான் அதில் எது நல்லா இருந்துச்சு அப்படின்னு. செயின்சா மேனா, டீமன் ஸ்லேயரா, எல் பேரடைஸ், அதான் நாமினேஷன் மட்டும் செயின்சா மேன், டீமன் ஸ்லேயரு, எல் பேரடைஸ், எல்ஸ் பேரடைஸ், அப்புறம் வந்து ஜுஜுட்சு கைசன், ஒஷினோகோ, ட்ரைகன் ஸ்டாம்பே. சொல்லு பாய், இல்லை உனக்கு எது? ஹலோ, கேரக்டர் டிசைன் பொறுத்த வரைக்கும் பார்த்தா மேபி இதுல வந்து காம்ப்ளிகேட்டடான விஷயம் வந்து பார்த்தோம்னா அது வந்து எனக்கு தெரிஞ்சு இது எல்ஸ் பேரடைஸ், டீமன் ஸ்லேயர், ஜுஜுட்சு கைசன் இது செயின்சா மேனும் சொல்லுவேன். ஏன்னு கேட்டனா அந்த ரெண்டு மூணுத்திலையுமே பார்த்தா அந்த ஏலியன் வைஸ், ஏலியன்னா அந்த ஒரு விதமான ஒரு கார்ட்டூனிஸ்டிக் இருக்கும். அதாவது அவங்கள வந்து அது என்னன்னே தெரியக்கூடாது, ஆனா அதை புதுசா ஒரு டிசைன் பண்ணி அது வந்து அதுல இருந்து சம்திங் இந்த கட்ஸ் ஃபார்ம் ஆகுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இது அவங்க எல்லாத்துக்குமே ஹார்ட் ஒர்க் போட்டு தான் பண்ணணும். ஏன்னா அது என்னன்னே தெரியாது, அவங்க புதுசா ஒன்று கிரியேட் பண்ணணும், ஆனா அது பாக்குற மாதிரி இருக்கணும், அது ரொம்ப ஆக்வர்டாவும் போயிடக்கூடாது, அதுல இருந்து ஒரு ஃபைட் வச்சு அதை கன்வே பண்ற மாதிரி கொண்டு வரணும் இல்லையா? அப்படி பார்க்கும்போது எனக்கு இதுல ஒண்ணு சூஸ் பண்ணணும்னா நான் பார்த்த நாளுமே இட்ஸ் பெட்டர் எனக்கு தெரிஞ்சு. பட் எனக்கு என்னன்னா ஜுஜுட்சு கைசன் வந்து இந்த கேரக்டரோட டிசைனிங் எல்லாமே கூலா இருக்கும், வில்லனா இருக்கட்டும், ஹீரோவா இருக்கட்டும். பட் அவங்க அந்த பண்ண அந்த விதம் வந்து ரொம்ப ஒரு எப்படின்னா பார்க்க பயங்கரமாவும் இருக்க மாட்டான், பார்க்க ரொம்ப இதாகவும் இருக்க மாட்டான், ஒரு கூல் ஆட்டிடியூட்லயே சுத்துவாங்க. அது நல்லா இருக்கும். எல்லாருமே அந்த கூல் ஆட்டிடியூட்லயே கேரி பண்ற மாதிரி இருக்கும். ரொம்ப இவனை பார்த்த உடனே இவன் பயங்கரமானவன்டா அப்படின்ற மாதிரி இல்லாம ஜஸ்ட் அந்த ஒரு இதுலயே கொண்டு போன மாதிரி இருக்கும். அது எனக்கு தோணுச்சு. மற்றபடி எல்லாருமே பயங்கரமான டிசைனுக்கு பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே கஷ்டப்பட்டு எல்லாமே இது பண்றாங்க. எனக்கு எல்லாமே ஃபேவரட் தான், அவ்வளவுதான். உங்களுதே சொல்லுங்க, எது வரும் உனக்கு? எது வரும்? இவ்வளவு நேரம் பேசி எல்லாமே வீட்டுல கழண்டு வரல, மறுபடியும் பிடிச்சி இழுத்து எது வரும்னு சொல்லுதான். எனக்கு தெரிஞ்சு ஜுஜுட்சு கைசன் தான் நினைக்கிறேன். இல்லைன்னா இது கூட பார்த்தம்போது நல்லா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு இந்த கேரக்டர் டிசைனா இல்லாம ஓவரால் டிசைனா பார்க்கும்போது எனக்கு எல்ஸ் பேரடைஸ் அவங்க அந்த ஃபாரஸ்டுக்குள்ள பண்ண ஒர்க் வந்து பயங்கரமா இருக்கு. எனக்கு அது வந்து பயங்கரமா ஃபீல் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு இது வரும்னு நினைக்கிறேன், ஒஷினோகோ இதுல ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது கேரக்டர் டிசைன்ஸ்லாம் நல்லா இருக்கும், அது வரும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அனிமேஷன்லயும் அது வரும். அது இல்லை, அனிமேஷன்ல அது இல்லவே இல்லையா? ஓகே சரி, ஓகே அதுதான் வரும்னு நினைக்கிறேன். ஒஷினோகோவில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கேரக்டர் டிசைன் நல்லா இருக்கும், அந்த ஒரு இதுவாக இல்லாமல் இதுவாக வரும். மெயினான டீமன் ஸ்லேயர்லயே நான் எடுத்தோடனே நான் வாயை திறக்கலன்னா, டு பி ஃப்ராங்க், ஃபர்ஸ்ட் அதாவது அனிமி நான் பாத்துக்கிட்டு இருந்த டைம்ல ஃபர்ஸ்ட் அந்த அனிமி பார்த்தப்போ அந்த ஹீரோ அந்த மெயின் கேரக்டரா கொண்டு வந்தாங்கல்ல, அந்த கேரக்டரை நான் ஃபர்ஸ்ட் பொண்ணு தான் நினைச்சேன். ஏன்னா ஸ்டார்டிங்ல பாக்குவேன் நான் அந்த மாதிரி இதே மாதிரி அனிமிஸ் நான் பார்த்தது கிடையாது. புதுசா நான் ரொம்ப நாள் வேற அனிமி வேற பாத்துட்டு இருக்கேன். இந்த ஸ்டைல்ல இந்த அனிமி பார்க்கும்போது எனக்கு வந்து அது புதுசா இருந்துச்சு. நான் வந்து ஃபர்ஸ்ட் அது பொண்ணோன்னு நினைச்சு தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தெரிஞ்சது இல்ல, அந்த இதுல வந்து அந்த ஸ்டைல் ஆஃப் அனிமீஸ்ல இந்த அனிமீஸ் இப்படிதான் கன்வே ஆகும் அப்படின்ட்டு எனக்கு புரிய ஆரம்பிச்சு.
ஸோ அதனால வந்து நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அது ஆழா ஓவன்னு நான் சொல்லல. சரி. அதுக்கு அடுத்தது சொல்லிட்டு நான் அது மற்ற கம்பேர் பண்ணும் பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. பட் எனக்கு அது தோணல அவ்வளோ. அடுத்து யாரு? ஸோ அதுதான் இதுல எனக்கு அடுத்து வந்து பெஸ்ட். நீ இப்ப சொல்லிட்டியா முடிஞ்சிச்சா இது? அது போயிடலாம்ல. பெஸ்ட் டைரக்டர். ஸோ பெஸ்ட் டேரக்டர் நாமினிஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே சொல்லிடு. யாருன்னு சொல்லு பார்ப்போம். யுச்சிரோ ஹயாஷி, அட்டாக் ஆன் டைட்டன் ஃபைனல் சீசன் சாப்டர் 1ல. அப்புறம் கிச்சிரோ சைட்டோ, பொச்சி த ராக். ரியூ நகாயாமா, அவர் வந்து செயின்சா மேனோடது. ஹிரோ டாகா மோரி, அவர் வந்து ஹெவன்லி டெலியூஷன் அதோட டைரக்டர். அப்புறம் ஷோட்டா கொசோசோனோ, ஜூட்சு கைசன் டைரக்டர். அண்ட் டெய்சுகே ஹிராமாக்கி, அவர் வந்து ஒஷினோக்கோ. யாராவது பேர் தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க. ஸோ இதுதான் இந்த டைரக்டர் பெஸ்ட் டைரக்டர் இவங்க அப்படின்னா மேபி கதை பேஸ்டா இல்ல எப்படி எல்லாமே மொத்தமா ஓவராலா யாரா இருப்பான்னு உனக்கு தோணுது? ஓவராலா வச்சு பார்க்கும்போது எனக்கு நான் அதை பார்த்து வளர்க்கும் போது அட்டாக் அண்ட் டைட்டன், செயின்சா மேன் அண்ட் ஜூட்சு கைசன் மூணு தான் நான் பார்த்ததுல இருக்கு. மேபி ஃபுல்லா எனக்கு அந்த சீசன் 2 சீசன் இந்த சாப்டர் அது இல்லாம ஓவராலா ஐ திங்க் எனக்கு வந்து செயின்சா மேன் ஃபேவரட்யா. அதாவது ஃபுல் எபிசோடா வந்ததுக்கு அதுல வந்துட்டு பார்த்த வரைக்கும் ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் வித் இது. ஏன்னா ஜூட்சு கைசன் வெறும் அந்த பிளாஷ்பேக்கா இருக்கலாம். அதே மாதிரி அட்டாக் ஆயிட்டுனா அந்த சீசன் மொத்தம் தான். அப்படி பார்க்கும்போது எனக்கு இன்னும் செயின்சா மேன் சின்சியரான மாதிரி தெரிஞ்சு. அதுக்காக நான் செயின்சா மேன் சொல்றேன். ஆனா எப்படி எனக்கு தெரிஞ்சு நம்ம மேபி அட்டாக் அண்ட் டைட்டன் இல்ல வேற ஏதாவது வாங்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அட்டாக் ஆஃப் டைட்டன்ஸ் தான் வரும்னு எனக்கு தோணுது. இந்த இதுல டைரக்ஷன் இதை பொறுத்த வரைக்கும். சரி ஓகே. அடுத்து வந்து ஏன்னா அடுத்து வந்து என்னன்னு தெரியாதனால அப்படியே அடுத்த கேட்டகரிக்கு போய்டும். ஆமா, ஏன்னா அடுத்ததுல இருக்கு பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபி நாமினிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சினிமாட்டோகிராஃபினா எப்படி நம்ம தெளிவா சொல்லுவோம். என்ன சொல்லு. சினிமாட்டோகிராஃபினா என்ன? எப்படி அத சினிமாட்டோகிராஃபினா என்ன? அந்த கேமரா ஒர்க், அந்த அந்த ஆர்ட் ஸ்டைலு எல்லாம் சேர்த்து வரும். அதாவது இப்போ அந்த இவன் இங்கேருந்து இந்த எடுத்து வைக்கிறான், இவன் இங்கேருந்து எடுத்து வைக்கிறான். பட் ஆனால் நீ ஒரு இதுவாக வீடியோவாக காட்டும் போது எப்படி அது கன்வே ஆகுது உனக்கு, அந்த ஆக்ஷன் எப்படி ஈஸியாக உனக்கு கன்வே ஆகுது. மோஸ்ட்டாக அதுதான் எனக்கு தெரிஞ்ச சினிமாட்டோகிராஃபி. ஒரு மீனிங் எப்படி சொல்றாங்க, ஒரு அதாவது நீ சொன்னால இப்ப அந்த டிசைன் கேரக்டர் டிசைன் இருக்குல்ல, ஒரு இத நீ சொல்றது ஒன்னு இருக்கும், அது நீ எப்படி கன்வே பண்றாங்க, அவங்க எப்படி கன்வே பண்றாங்க நம்மளுக்கு. அப்புறம் அதோட டோன் செட், அந்த டோன் அந்த ஒரு ஃபுல் டோன் எப்படி கேரி பண்ணிட்டு கொண்டு போறாங்க. ஒரு ஆக்ஷன் அந்த மாதிரி எடிட்டிங் உனக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காவும் ஈஸியாவும், உனக்கு ஈஸியான்னு சொல்றது கரெக்டான்னு தெரியல, பட் இன்ட்ரெஸ்டிங்கா எப்படி காட்டுறது புரியுற மாதிரி. இப்ப நீ டைரக்ஷன்ன்றது வேற, பட் சினிமாட்டோகிராஃபின்றது அதே இதுதான். போதும் வந்து அதுல நம்ம ரொம்ப போய்க்க வேணாம். உனக்கு இதுல எது உனக்கு அட்டாக் ஆஃப் டைட்டன்ஸ், செயின்சா மேன், டீமன் ஸ்லேயர், ஹெவன்லி டெலியூஷன், ஜுஜுட்சு கைசன், வின்லாண்ட் சாகா, உனக்கு இதுல எது வரும்னு தோணுது? எனக்கு என்னமோ நான் பார்த்தது 4. சொல்லு. எனக்கு இதுல வின்லாண்ட் சாகா இல்லனா ஜுஜுட்சு கைசன் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு அது ரெண்டு இதுல ஏதாவது ஒன்று வரும்னு தோணுது. வின்லாண்ட் சாகா எனக்கு தெரியல, பட் எனக்கு என்னமோ மாதிரியே இருக்குங்க எனக்கு. ஏதோ சொல்றேனே தெரியல, எல்லாமே பயங்கரமா இருந்தா ஏதோ சொல்றது. சினிமாட்டோகிராஃபி லெவல்ல பார்க்கணும் என்றால் மேபி டீமன் ஸ்லேயர் பார்க்க போவோம் தெரியல. ஏன்னா ஸ்வாட் ஸ்மித்ல கம்பேர் பண்ணும்போது கேரக்டர்ஸ் நிறைய வந்துச்சு உள்ள. ஸோ அந்த ஒவ்வொரு கேரக்டர் அவங்க அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் ஈக்குவலா கொடுத்துட்டு அதுல இருந்து கன்வே பண்றது எனக்கு வந்து நல்லா இந்த மாதிரி தோணுச்சு. மற்றபடி மற்றதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு 3-4 கேரக்டர் வச்சு அப்படியே கொண்டு போயிருந்தாங்க. பட் எனக்கு என்னமோ பர்சனலா டிமான்ஸ்ட்ரேட். சரி, அடுத்து போயிடலாமா? அடுத்தது வந்து பெஸ்ட் ஆர்ட் டைரக்ஷன் நாமினிஸ் யார் யாரு? செயின்சா மேன், டீமன் ஸ்லேயர், எல் பாரடைஸ், ஜுஜுட்சு கைசன், ஒஷினோகோ, அப்புறம் வந்து ஜாம் மண்ட்ரன். சொல்லு பாய். ஆர்ட் டைரக்ஷனா என்னன்னு தெரியுமா? பெஸ்ட் ஆர்ட் டைரக்ஷன்னா ஃபுல்லா அந்த என்ன சொல்றது, ஒரு பேக்ரவுண்ட்ஸ் இல்ல அந்த மாதிரி எப்படி எந்த இடத்துல பிளேஸ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரிதான் எனக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அதாவது எந்த இடத்துல எப்படி பிளேஸ்மெண்ட் பண்ணி அதை எந்த மாதிரி ஆர்ட்ல கன்வே பண்ணலாம் அந்த மாதிரிலாம் சொல்றதுதான் நினைக்கிறேன்.
ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிப்போம். இல்லை அது ஓகே விடு, என்னன்னு டப்புன்னு போகலாம், டைம் இல்லை, அடுத்த இதுக்கு போடணும். ஆமா இப்ப இருக்க டைம் ஆயிடுச்சு. ஸோ எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம். பட் இதான் வந்து நான் சொல்றது வந்து பெனடிக்ட் வெஸ்ட் ஆர்ட் டைரக்ஷனா பார்க்கும்போது டீமான்ஸ் லைன், எல்ஸ் பாரடைஸ் இது ரெண்டு தான் வந்து நான் சொல்லுவேன். சரி ஓகே. எனக்கு வந்து எல் பாரடைஸ் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு ஆர்ட் டைரக்ஷனை பொறுத்து. அடுத்து வந்து பெஸ்ட், அப்புறம் வந்து பெஸ்ட் ரொமான்ஸ் அனிமி. சொல்லு பாய், ரொமான்ஸ் அனிமி நான் சொல்லு பாய், இந்த பக்கமே நான் வரல, என்னை மடித்து விடுங்க, எனக்கும் இருக்கும். நான் இதுல ஒண்ணு கூட பார்த்து கிடையாது. இதை நானும் எதுவும் பார்த்தது இல்லை, அதனால இதை அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாமா? வேண்டாம். ஸோ உங்களுக்கு நீங்க வந்து இதுல பாத்தீங்கன்னா நீங்க என்னன்னு சொல்லுங்க. நான் வேணா அனிமி லிஸ்ட படிச்சிருந்தேன். பொரிமியா, த மிஸ்ஸிங் பீசஸ், இன்சோம்னியாக்ஸ் ஆஃப்டர் ஸ்கூல், மை ஹாப்பி மேரேஜ், மை லவ் ஸ்டோரி வித் யமடா குன் அட் லெவல் 999 இது ஒன்று இருக்கு. கிப் அண்ட் லோஃபர், டொமோ-சான் இஸ் a grill. She is a girl. Sorry. ஆக்சுவலாக இதை நான் 2 கேள்விப்பட்டிருக்கேன். மை ஹாப்பி மேரேஜ் கேள்விப்பட்டிருக்கேன், இது கேள்விப்பட்டிருக்கேன். பேரை சொல்கிறேன், பார்த்திருப்பேன். பார்க்கல, பார்த்ததில்ல. பட் ஏதோ இன்ஸ்டாகிராம்ஸ்ல இல்லை இது பண்ணும்போது ஏதாச்சும் வந்திருக்கும். டொமோ-சான் இஸ் a girl, அந்த இதுவும் சும்மா இதெல்லாம் அப்பப்போ சீன்ஸ்லாம் வந்திருக்கு, இது கேள்விப்பட்டிருக்கேன். பேரு புரியல, சொல்லு. சரி இல்ல அப்புறம் பேசுறேன். அதனால இது தெரியல எனக்கு. ஆனால் இது பெருசா என்னன்னா இதெல்லாம் தெரியல. அடுத்து வந்து பெஸ்ட் காமெடி அனிமி. இதுல வந்து நாமினிஸ் புச்சி தி ராக்கு, மார்ஷல் மேஜிக் அண்ட் மசில், ஸ்பை அண்ட் ஃபேமிலி, உசிரி யாட்சுரா, அடுத்து வந்து ஜாம் 100. இதெல்லாம் வந்து எனக்கு ஸ்பை மேஜிக் மசில் அண்ட் மேஜிக் அண்ட் மசில் மேட்ச்ல என்ன காமெடி, அதுன்னு அவ்வளவு சீரியஸா போட்டிருக்காங்க போஸ்டர்ல. இல்ல காமெடி, இது ஃபன், செம ஃபுல்லாகவே ஃபன்னாக இருக்கும். இது மார்ஷல் மேட்ச் அண்ட் மசில். இது வந்து 3 இதுக்கு எனக்கு தெரிஞ்ச காம்படிஷனுங்க. படி டாடிஸு, மார்ஷல் மேட்ச் அண்ட் மசில், ஸ்பை அண்ட் ஃபேமிலி, ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு படி டாடிஸ் வரும்னு நினைக்கிறேன். சாரி, மார்ஷல் மேஜிக் அண்ட் மசில் வந்து ஃபுல் சீசன் எனக்கு தெரிஞ்சு வந்திருக்காது. பாதி ஃபஸ்ட் சீசனில் பாதி தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதில் படி டாடிஸு இல்லைனா படி டாடிஸ் வரும். ஆனால் படி டாடிஸில் எண்டிங்கில் கொஞ்சம் சொதப்பின மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருந்துச்சு. பட் ஆனால் ஃபுல் சீசன் கன்சிடர் பண்ணேன்னா மேஜிக் அண்ட் மசில் அது வரும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அது பயங்கரமாக செமையாக இருக்கும். அது வந்து எப்படின்னா கேரக்டர் வந்து கிரிக்கெட்ட எல்லா ஃபேமஸான கேரக்டர் எல்லாம் சேர்த்து வச்சா ஒரு இது வரும். ஹாரி பாட்டர் ரெஃபரன்ஸ் இருக்கும், பிளாக் க்ளோவர் ரெஃபரன்ஸ் இருக்கும். அவன் கேரக்டர் நேமே அப்படி தான், அதோட மேஷ் அவன் பேர். ஒவ்வொன்றும் வந்து ஒரு கேரக்டர், ஹாரி பாட்டர் ஒன்று வரும், ஆஸ்டான்னு சொல்லிட்டு பிளாக் க்ளோவர் வரும். அது மாதிரி ஒவ்வொரு மெயின் கேரக்டர் சேம்லாம் சேர்த்து வச்சு எல்லா கேரக்டரும் கலந்த மாதிரி இருக்கும். ஹாரி பாட்ரு, பிளாக் க்ளோவர், அப்புறம் எது அது ஃபுல்லாக மறந்து போச்சு. அது எல்லாம் சேர்த்து இருக்கும், செமையாக இருக்கும். அந்த இது காமெடியாக நல்லாயிருக்கும். ரைட்டு. ஸோ அப்போ அது வந்து நல்லா இருக்கும் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மேபி நான் பார்த்து ஒன்றே ஒன்று தான் சால்வ் பண்ணுறது தான். இவன் சொல்லும் போது எனக்கு தெரிஞ்சு பிளாக் பட்டிஸ் இல்லைன்னா மேஜிக் அண்ட் மசில்ஸ், படி டாடி சாரி, அதுலதான் வாங்கும் போது தோணுது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆக்ஷன் அனிமி. The nominees are Best Action Anime Bleach. இப்பதான் ஃபர்ஸ்ட் அதோட பேர் வருது. Bleach, 1000 Years Blood War, Chainsaw Man, Demon Slayer, Jujutsu Kaisen, One Piece. இத வந்து போட்டி 2 தான், Bleach, One Piece. Bleach எனக்கு தெரிஞ்சு வரும். பெஸ்ட் ஆக்ஷன் அனிமிங்கறனால எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா மத்தல பெருசா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷனா கன்வே ஆகல. இது ஒன் பீஸும் இதுவும் தான் இருக்கு. நான் பீச் நான் பார்த்தது இல்லை. ஏன்னா இதை மட்டும் கன்சிடர் பண்ணா செயின்சா மேன் ஆக்ஷன் இருந்துச்சு ஒத்துக்கிறேன். பட் ஆனால் அட்டாக் ஆஃப் டைட்டன்ஸில் ஸ்லோ பேசிங் அந்த ஸ்டோரி ரிலேட்டடாக நிறையா வந்துச்சு. ஆக்ஷன் இருந்துச்சு பட் ஸ்டோரி ரிலேட்டடாக தான் இருக்கும். ஜுஜுட்சு கைசன் மேபி இருக்கலாம், பட் ஆனால் அதுலேயும் ஃப்ளாஷ்பேக் அந்த 2-3 சீன்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். ஒன் பீஸு நிறைய ஆக்ஷன்ஸ் இருந்துச்சு, பட் ஆனால் ப்ளீச்சு கம்பல்சரி இதில் ப்ளீச் தான் வரும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஆர்க்கு வந்து 1000 Year Blood ஆர்க்கு செமையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இதெல்லாம் ஏன் இதில் வரல நான் யோசிக்கிறேன். அந்த அனிமேஷன் ஸ்டைலில் அந்த இதெல்லாம் ஏன் 1000 Year Blood ஆர்க்கு வரலன்னு நான் யோசிச்சுட்ருக்கேன். ப்ளீச் தான் எனக்கு வந்து ப்ளீச் தான் ஜெயிக்கிறோங்க இதில். உனக்கு பாய். ஓகே, எனக்கு வந்து சில ஆக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு நான் பீச்சும் பார்த்ததில்ல, ஒன் பீஸும் பார்த்ததில்ல. பட் எனக்கு ரெண்டுக்கு ஏதோ ஒன்று தான் தோணுது. மற்றபடி
சொல்லலை. ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கேட்டகரி த பெஸ்ட் ஃபேண்டசி அனிமி. இதுல வந்து ஈமான் ஸ்லேயர், வாட்ச்மித், அப்புறம் வந்து நம்ம ஹில்ஸ் பாரடைஸ், மெஷில்டு மேஜிக் அண்ட் மசில்ஸ், அப்புறம் முஷுகோ டென்சாய், ஜாப்லெஸ் ரீஇன்கார்னேஷன் ஓகே. சீசன் 2, ஓகே. அடுத்து வந்து அப்புறம் ரேங்கிங் ஆஃப் கிங்ஸ், ட்ரெஷர் செஸ்ட் ஆஃப் கரேஜ், அப்புறம் ஆன்சியன் மேகஸ் பிரைட் சீசன் 2. இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு எல் பாரடைஸ் கொஞ்சம் கான்செப்ட் வந்து புதுசாக இருந்துச்சு லைட்டாக இந்த இதில் கம்பேர் பண்ணும்போது. டீமன் ஸ்லேயரு அந்த இந்த ஆர்க்கு ஸ்வாட்ஸ்மித் ஆர்க் நல்லா இருந்துச்சு. பட் அவார்டு வாங்குற அளவுக்கு இருக்குமான்னு தெரியலை. மேஷல் மேஜிக் அண்ட் மசில் வந்து காமெடி, இது எல்லா அனிமே கொஞ்சம் சேர்த்து வச்சு இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் காமெடிக்கு ஓகே. பட் ஃபேண்டசி இதில் பெஸ்ட்டு வின் பண்ணுமான்னு கேட்டால் எனக்கு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு இதில் என்னதுன்னா முஷிகோ டென்சை ஜாப்லெஸ் ரீகானரேஷன் சீசன் 2 இது வந்து நல்லா இருந்த மாதிரி சொன்னாங்க. சீசன் 1 நான் பார்த்துருக்கேன், ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. சீசன் 2 பயங்கர ஐப்பு கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் அதுதான் இல்லை எல் பாரடைஸ், அது ரெண்டுத்துல தான் ஏதோ ஒன்று எனக்கு ஜெயிக்கும்னு தோணுது. ஸோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல ஃபேண்டசி அப்படின்னு நான் பார்த்து இது பார்த்தேன்னா எனக்கு வந்து தான் எல்ஸ் பாரடைஸும் டீமன் ஸ்லேயரும். மேபி எல்ஸ் பாரடைஸ் ஃபேண்டசியா கம்பேர் பண்ணும்போது நல்லாவே பண்ணியிருந்தாங்க தோணுச்சு. அவ்வளோதான். ஸோ அடுத்து வந்து ட்ராமா அனிமி நாமினிஸ். அதை வந்து அட்டாக் ஆஃப் டைட்டன்ஸ், ஹெவன்லி டெலியூஷன், மை ஹாப்பி மேரேஜ், டு தி எட்டர்னிட்டி சீசன் 2, வின்லாண்ட் சாகா சீசன் 2. இதில் வந்து நான் எதுவும் பார்க்கவில்லை. ஆனால் எனக்கு தெரிந்து வின்லாண்ட் சாகா வரும் என்று தோணுகிறது. நானும் டைனேட்டன் மட்டும் தான் பார்த்திருக்கேன். அதனால ஐம் கோயிங் வித் கபீட். அவர் என்ன சொல்றாரோ அதே இப்போ இதனடா புதுசா பெஸ்ட் ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் அனிமி கேட்டகரி நாமினிஸ். போல பெஸ்ட் ஸ்லைஸ் ஆஃப் லைஃப்னா என்ன? லைஃப்ல நடந்த விஷயத்துல லைஃப்ல நடந்த விஷயம் மாதிரி அனிமி இருக்கிறேன். ஓகே. அந்த இதுதான் அந்த சிச்சுவேஷன் பேஸ் பண்ணி இல்லை அந்த கேரக்டர் ஒரு ஸ்டோரியை இது பண்ண ரிலேஷன்ஷிப்ஸ் அந்த மாதிரி ஒரு இதை பேஸ் பண்ணி ஒரு கேரக்டரை பேஸ் பண்ணி அவங்கள சுற்றி நடக்கிற விஷயத்த பேஸ் பண்ணி நடக்கிற அனிமே நினைக்கிறேன். இதில் வந்து எனக்கு தெரியவில்லை. எனக்கும் மேல பெருசா என்ன முதல்ல என்னன்னே புரிஞ்சுக்கிட்டோம் இப்பதான். பட் இதுல எதுவுமே நான் பார்த்தது இல்லை. எப் ஸோ ஐம் அவுட் ஆஃப் திஸ். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பெஸ்ட் பண்டாம்ப தலைவன் பெஸ்ட் மெயின் கேரக்டர் தி நாமினிஸ். இதில் வந்து இதுவே தேவையில்லைங்க. இதில் வந்து இரன் கிரேகர் இல்லைனா மங்கி டி லூஃபி இது ரெண்டு தான் வரும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இரண்டு தான் வரும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மங்கி டி லூஃபிக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க, இது பண்ணுவாங்க. அந்த கியர் ஃபைலாம் வந்திருக்கு, நிறைய மூமெண்ட்ஸ்லாம் இருந்திருக்கு. பட் ஆனால் இந்த ஃபைனல் அட்டாக் ஆஃப் டைட்டன்ஸ் இதனால இரான் ஏகர் தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கும் தோணுது. எனக்கு தெரிஞ்சு டென்ஜி ஃபேவரட் தான். பட் இவங்க ரெண்டு பேருக்குலாம் இரான் ஏகரோட மாபோ நல்லா இருந்துச்சு. மாபோ நல்லா தான் இருந்துச்சு. பட் ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கு ஈக்குவலாக தான் வராது எப்பவுமே. ஒன்று மங்கி டி லூஃபி இல்லைனா இரான் ஏகர், இவங்க ரெண்டு பேராக தான் யாராச்சும் வருவாங்க. அதான் பெஸ்ட்டு மெயின் கேரக்டர். நம்ம இதை மற்றவங்க சொல்லணும்னு அவசியம் கூட இல்லை. நானும் வந்து இரான் வந்து அதுதான் எனக்கு தெரிஞ்சுன்னா அந்த கேரக்டரோட கேரக்டர் செம்மையா பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் ஃபேவரட்டும். நானும் வந்து இரான் தான். அடுத்த இதுக்கும் அடுத்தது வந்து பெஸ்ட் சப்போர்ட்டிங் அனிமி கேரக்டர். நான் இதுல வந்து கண்ணா மூட்டு 2 கேரக்டர் சொல்றேன். ஒன்று தான், 2லாம் கிடையவே கிடையாது. ஒன்று கோஜோ, சட்டுரோ கோஜோ தான், வேற எதுவுமே கிடையாது. நான் சட்டுரோ கோஜோ தான் இல்லைன்னு சொல்ல. பட் எனக்கு வந்து இந்த ஹாங்ஸோ இந்த கேரக்டர் நான் சொன்னேன். அட்டாக் ஆன் டைட்டன்ல ஒரு கேரக்டர் இறந்து போயிடுவாங்கல்ல, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை, வரவே வராது. வராது. பட் என்னோட ஒன் ஆஃப் தி ஃபேவரட். பட் இது கன்ஃபார்ம் கண்டிப்பா நீ சொன்ன மாதிரி கோஜோ தான். எனக்கு இது வந்து கோஜோ கிரிட்டிக்ஸ் பேஸ் பண்ணி வருமா இது பேஸ் பண்ணி வருமான்னு தெரியல. பட் ஃபேன் பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா கோஜோ தான் ஃபுல் அண்ட் ஃபுல். இதுவும் நல்லா தான் இருக்கும், ரீகனும் நல்லா தான் இருக்கும். அட்டாகரா ரீகன்ஸ் கேரக்டர் நல்லா தான் இருக்கும். பட்
உங்க இதுக்கு கோஜோக்கு கெட்டோவும் ஓகே, பட் ஆனால் எனக்கு தெரிஞ்ச கோஜோ தான். எனக்கு தெரிஞ்சு கோஜோ தான் சொன்ன மாதிரி. அடுத்து இது என்னடா மஸ்ட் ப்ரொடெக்ட் அட் ஆல் காஸ்ட் அனிமி கேரக்டர், இந்த கேரக்டரை காப்பாத்துங்கயா அப்படின்ற மாதிரி. இதுல வந்து ஆனியா ஃப்ரோஜர் எனக்கு அந்த குட்டி பொண்ணு, குட்டி பொண்ணு அந்த இதுல ஸ்பை அண்ட் ஃபேமிலி. அது வந்து யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆனியா ஃபோர்ஜர், ஸ்பை அண்ட் ஃபேமிலி. ஐயோ இதுக்கும் போட்டி வருமே, மீராய்க்கும் பட்டி டேடிஸ் அந்த குட்டி பொண்ணுக்கும் போட்டி வரும். பொசிட்டா பொசிட்டா ஆனால் எனக்கு மனசாட்சி இருக்காடா டே அந்த பொசிட்டா, அது என்ன கேரக்டர் தான் மனசாட்சி இருக்கீங்களா? அந்த கேரக்டர் இருக்குன்னு நான் இல்லைன்னு சொல்ல, ஆனா சப்போர்ட்டிவ் ப்ரொடெக்ட் ஆல் காஸ்ட் அப்படின்ற அளவுக்கு அது அந்த கேரக்டர்னாலதான் அந்த வருதுதான், இல்லைன்னு சொல்ல. பட் இது அவார்டு வாங்குற அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு 2 வரும். மீராய்க்கும் ஆனியா ஃப்ரோஜருக்கும் போட்டி நடக்கும் தோணுது. மற்ற கேரக்டர்லாம் எனக்கு தெரியல எப்படின்னு, பட் இதுக்கு கம்பல்சரி போட்டி நடக்கும். எனக்கு தெரிஞ்சு ஆனியா ஃப்ரோஜர் தான். ஏன்னா படி டாடிஸ் ஸ்பை அண்ட் ஃபேமிலி அளவுக்கு ஃபேமஸ் ஆகலைன்னு எனக்கு என்னோட கருத்து. அதனால் ஆனியா ஃப்ரோஜர் தான் வரும். ரெண்டு பேர் கேரக்டர் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். அந்த க்யூட் குட்டி பொண்ணு அந்த லிட்டில் கேரக்டர் தான். ஆனால் ஆனியா ஃப்ரோஜர் தான் வரும்னு எனக்கு தோணுது. ஏன்னா இது ஒன் ரீசன், படி டாடிஸ் அந்த அளவுக்கு ஸ்பை அண்ட் ஃபேமிலி அளவுக்கு ஃபேமஸ் ஆகலையோன்னு எனக்கு தோணுச்சு. சரி, ஓகே. ஸோ அதாவது ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பெஸ்ட் அனிமி சாங் கேட்டகரி நாமினிஸ். இதுல நான் ஓப்பனா சொல்லிடுறேன், இப்போ எடுத்தோடனே சுசுமே. இல்ல மன்னிச்சு விடுங்கள் சுசுமே ஃபேன்ஸ் இல்லாதவர்கள். போட்டி இதுல கம்பல்சரி சுசுனேக்கும் ஐடியலுக்கு ரெண்டுத்துக்குமே போட்டி. ஏன்னா இந்த ஒசினோக்கோக்கு வந்து பயங்கரமான இதுவானது இந்த ஐடியல் சாங் தான் பயங்கரமா ஃபேமஸ் ஆச்சு. அதனால என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐடியல் ஒசினோக்கோவில், கிக் பேக்கு செயின்சா மேனில், சுஷ்னே காம்ப்ளெக்ஸ் அது என்ன இதுன்னு தெரில, பொச்சி தி ராக்கு, அடுத்து வந்து சுசுனே செம்மையாக இருந்துச்சு. வாரிஸ் அவர் ப்ளூ அது வந்து ஜுஜுட்சு கைசனில். அடுத்து வந்து இது ஒர்க்கு எல் பேரடைஸில். எனக்கு தெரிஞ்ச காம்படிஷன் ஐடியலுக்கும் சுசுனேக்கும், ஆனால் சுசுனே தான் ஜெயிக்கும். எனக்கும் என்னோட ஃபேவரட் சுசுனே ஆல் டைம். ஸோ நானும் சுசுனே தான். ஸோ அடுத்து வந்து பெஸ்ட் அனிமி ஸ்கோர். என்ன ஸ்கோர்னா எப்படி? பேக்ரவுண்ட் ஸ்கோரா? சாரி, சுசுனேக்கு இதுக்கு நான் இதுல டீமான் ஸ்லேயர்னு சொல்வேன். இதுல வந்து டீமான் ஸ்லேயர். ஆனா இது வந்து நான் பார்த்தது இல்ல. டீமான் ஸ்லேயர் கிட்டத்தட்ட எல்லா இதுலயும் ஒரே மாதிரி தான் இருக்கும் எல்லா சீசன்லயும். ஆனா அது ஒரு மாதிரி நான் இல்ல பொச்சித ராக்லாம் மியூசிக்குனே வந்து வர சீசன் இது. அப்படி சொல்ல, டீமான் ஸ்லேயர் வந்து ஏன் வராதுன்னா முன்னாடி இருந்திருக்கும் கிட்டத்தட்ட இருக்கும். அதனால புதுசா அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் அந்த ஒரு நீ எப்போ கேட்டாலும் அந்த ஒரு புல்லரிக்கிற இதுனா அட்டாக் ஆஃப் டைட்டன்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். அதனால ரம்பிள் அந்த இதுக்கு அந்த இது நான் ரம்பிள்னே ஒன்று வந்துச்சு, அதுவும் சூப்பரா இருக்கும்ல அதுல. அதுதான் சொல்றேன். அதனால அட்டாக் ஆஃப் டைட்டன்ஸ் தான் பேக்ரவுண்ட் ஸ்கோர்னால அட்டாக் ஆஃப் டைட்டன்ஸ் தான் என்ன பொறுத்த வரைக்கும். சுசுனேவும் நல்லா தான் இருந்துச்சு. நான் அந்த இது பார்க்கும்போது எனக்கு பெருசா இதோன்னு தெரியல. எனக்கு ஏன்னா அதோட எஃபெக்ட் அப்படியே இருக்கிறதுனால நான் கண்ணை மூட்டு சுசுனேன்னு சொன்னேன். பட் இவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் அட்டாக் ஆன் டைட்டன் டிசர்வ்ஸ். அதுதான் அதுவும் சுசுனோக்கவும் வரும். டீமான் ஸ்லேயரும் பயங்கரமாக இருந்துச்சு, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதுதான். ஆனால் இதுவே ஸ்வால் ஸ்மித் வில்லேஜ் அதுக்கும் இருக்குது. அந்த ஃபைனல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு டீமான் ஸ்லேயர்லேயும். ஃபைனல் சண்டையிலலாம் பயங்கரமாக இருந்துச்சு பேக்ரவுண்ட் ஸ்கோரு. இந்த 3த்துக்கு தான் ஏதோ ஒன்று வரும். எனக்கு யூஸ் பண்ண தெரியலைங்க என்னன்னு. சரி, ஓகே. அடுத்து வந்து பெஸ்ட் ஓப்பனிங் சாங் ஐடியலு ஃப்ரம் ஒஷினோக்கோ, இன்னசென்ட் அரகன், 70 டெல்யூஷன், கிக் பேக்கு, செயின்சா மேன், சாங் ஆஃப் தி டெட்டு, ஜாம் 100ல், அப்புறம் வேர் அவர் ப்ளூ இஸ், ஜுஜுட்சு கைசன் 2ல், அப்புறம் ஒர்க்கு, எல் பேரடைஸ். இதெல்லாம் வந்து நான் ஆக்சுவலாக சொல்லணும்னா எந்த அனிமேக்கும் நான் ஓப்பனிங்லாம் பார்க்கவே மாட்டேன். ஆனால் இதில் வந்து ஐடியல் தான் எல்லாம் நிறைய பேசிக்கிட்டு இருந்தாங்கனால எனக்கு ஐடியல் தான் வரும்னு தோணுது. உனக்கு பை? ஆமாம், அதுவும் நல்லா இருந்துச்சு மாதிரி எல்லாம் சொன்னாங்க. பட் நிறைய பேர் வந்து ஐடியல் அதை வச்சு தான் பயங்கரமாக ஃபேமஸாக இது பண்ணிட்டு இருந்தாங்க. அது பார்த்தது இல்லை, அதனால எனக்கு தெரியலை. ஸோ இப்போ அது அடுத்தது வந்து பெஸ்ட் அனிமி எண்டிங் சீக்வன்ஸ். எண்டிங் சீக்வன்ஸ்னா இந்த எண்டிங் சாங்கா? எண்டிங் சாங் மறந்தே போச்சியா? டீமான் ஸ்லேயர் எண்டிங் சாங் வரமே முடியும் போது வரும்ல.
எனக்கு தெரிஞ்சு டீமான் ஸ்லேயர் தான். வரும். ஆனா முழுசா அதுக்கு இன்ட்ரோ அது 2 3 பார்த்து 2 அப்பப்ப பார்ப்பேன். பட் எண்டிங் பேச எனக்கு பார்த்த மாதிரி ஞாபகமே இல்ல. எனக்கு தெரிஞ்சு அதனால இது நான் பேச விரும்பல. அடுத்த மேபி வருஷம் எனக்கு அடுத்த சொல்லு வருஷம் சொல்லு. ஜுஜுட்சு கைசன் வரும் எண்டிங்ல. ஏன்னா ஒரு எபிசோடுக்கும் பங்கமா எண்டிங் கொடுத்தான். எண்டிங்ல சாங் முடியும் போது வேற லெவல்ல சாங்லாம் போட்டிருந்தான். அது பார்த்தியா? இந்த வருஷம் பார்க்கல இன்னும் ஜுஜுட்சு கைசன் இந்த வருஷம் வந்ததுலாம். அதில் எண்டிங்லாம் போடும்போது செமையா அந்த சாங் செமையா கொடுத்தான் பிளேஸ்மெண்ட். அதை கவனிச்சியா? எல்லாம் கலாய்களாயும் கலாச்சிருந்தாங்க அதுக்கே. கவனிச்சிருப்பேன். எனக்கு திடீர்னு சட்டுன்னு நான் இது அவங்கள போட்டு தள்ளினவனே சாங்க போடுவான். அந்த அந்த இடத்துல அவன் ஆமா 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 கரெக்ட் கதறி அழுவான், அங்கே போய் சாங்க போடுவான். அங்கே தான் ஹைலைட்டாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இதுவும் எனக்கு நான் பெருசாக நான் ஓப்பனிங்கும் இன்னைக்கு நான் பார்க்கவே மாட்டேன். ஏன்னா அது ஸ்பாய்லர் வந்துரும்னு சொல்லிட்டு. அதனால் எனக்கு தெரிஞ்சு இதில் டீமன் ஸ்லேயர் தான். ஏன்னா சாங்ஸ் பயங்கரமாக இருக்கும் டீமன் ஸ்லேயரில். பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி இதுவும் சரி. அதனால் டீமன் ஸ்லேயர் தான் எனக்கு தோணுது. ஓகே, எனக்கு இதுல எதுவுமே தெரியாது சொல்லை. சோ அடுத்து வந்து முக்கியமான இடம் இதுதான், முக்கியமான கட்டம். வாய்ஸ் ஆக்டர்ஸ் ஜாப்பனீஸ். பெஸ்ட் அனிமி வாய்ஸ் ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஜாப்பனீஸ் கோஸ் டு அப்படினு சொல்ல மாட்டோம். நாமினிஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதே பேர் சொல்லு பை. நாமினி சொல்றேன். அட்சுமி டென்சாக்கி இவ வந்து ஸ்பை ஃபேமிலில அன்யா ஃபோர்ச்சரா அந்த கேரக்டர். ஓகே, அடுத்து வந்து கிக்குனோசோகே டோயா டெஞ்சிக்கு வாய்ஸ் கொடுத்தவங்க. அப்புறம் வந்து மயூமி டனாகா மங்கி டி லூஃபிக்கு வாய்ஸ் கொடுத்தவங்க, வாய்ஸ் ஆக்டர்ஸ் அவங்க. அடுத்து வந்து யோஷினோ அயோமா யாமா பொச்சி ராக்கு வாய்ஸ் பொச்சி வாய்ஸ்ல ராக் இதுல வாய்ஸ் கொடுத்தவங்க. அப்புறம் யுகி காஜி எரன் ஏகர் யூகி காஜி. அப்புறம் வந்து யுச்சி நாக்கமுரா சொதோரு கோஜோ. எனக்கு தெரிஞ்சு எல்லாம் நிறைய ஃபேவரட் இருக்காங்க. 3 பேருக்கு இதுவே மங்கி லூஃபிக்கு இவங்க மயூமி டனாகா, யூகி காஜி, எரன் கேகர். இல்லைனா ஆனால் எரன் கேகர் இதில் முக்காசி பேசின மாதிரியே எனக்கு தெரியல. ஃபைனல் சீசனில் பேசுவாங்களா பெருசாக? ஆமா, இந்த சீசன்ல ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன். எமோஷன்ஸ் பெருசா கேரி இது பண்ணிக்க மாட்டாங்க. அதே மாதிரி சட்டுரோ கோஜோ. ஆனால் எனக்கு தெரிஞ்சு எரன் கேகர் தான் வரும்னு எனக்கு தோணுது. இந்த சீன்லாம் பயங்கரமாக இருக்கும். அதனால் எரன் கேகர் தான் வரும்னு தோணுது. அது இல்லைனா சட்டுரோ கோஜோ, 2த்துல தான் வரும். மங்கி டி லூஃபி எப்பயுமே வாங்கிறது தான். எனக்கு தெரியும் மங்கி டி லூஃபி வரும்னு எனக்கு தோணலை இந்த வாட்டி. இதுக்கும் எரன் கேகர் அது சட்டுரோ கோஜோ அவங்க 2 பேரான வாய்ஸ் ஆக்டர்ஸ் யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு கம்பல்சரி வருவாங்க. நானும் அதுதான் எனக்கு தெரிஞ்சு எனக்கு சட்டுரோ கோஜோ அப்படி இல்லைன்னா எரன் ஏகர் தான். எனக்கு எரன் ஏகர் தோணுது. ஏன்னா அது ஒரு பிளாஷ்பேக்லாம் வரும். அதுல வந்து பயங்கரமா அழுத்தி பேசுற மாதிரிலாம் இருக்கும். அந்த சீன் கனெக்ட் ஆச்சு. ஸோ அதனால மேபி நான் அதுக்கு போறேன். ஸோ அடுத்து வந்து இதே பெஸ்ட் அனிமி வாய்ஸ் ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இங்கிலீஷ் இல்ல. பட் இங்கிலீஷ் நான் பெருசா பார்த்தது இல்ல. எனக்கு தெரிஞ்சு ஜானி யங் தான் வருவாங்க. இவங்க இச்சிகோ குரசாக்கி ப்ளீச்லாம் நான் சொல்லுவேன் வருவாங்க. ஆமா, நெசுகோ தான் வருவாங்க. பட் நெசுகோவில் பெருசாக எங்கே பேசினாங்க, பெருசாக பேசல அவங்க இந்த சீசனில். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல் பேரடைஸில் ஓகே, இது ஓகே. இதுதான் இவர் தான் ஜானி யங் போஷ் இச்சிகோ குரசாக்கி. அது வந்து இங்கிலீஷில் நல்லாயிருக்கும், செமையாக நல்லா அவர் பேசுறது நல்லாயிருக்கும். அதனால் அவர் தான். ஓகே, ஸோ அடுத்து வந்து பெஸ்ட் அனிமி வாய்ஸ் ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் காஸ்டிலியன். இதுக்கப்புறம்லாம் வேணான்னு தோணுது. ஏன்னா இதெல்லாம் வேற லாங்குவேஜ் இதுக்கப்புறம் எல்லாமே. ஆமா, போர்ச்சுகீஸ், ஸ்பானிஷ், ஜெர்மன், இட்டாலியன் அதே வாய்ஸ் ஆர்டிஸ்ட்ல எல்லாம் வரிசையா போதுங்க. அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு இதோட மெயின் கண்டென்ட் வந்து இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம நாமினேஸ் லிஸ்ட். பட் இப்ப கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்குள்ள வந்து அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மேபி இந்த வீடியோ வந்து லைவுக்கு அப்புறம் தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால ஏதோ ஒண்ணு நாங்க நாமினிஸ்க்கான வீடியோவா இது வரும். ஸோ அடுத்ததால வந்து லைவ்ல வந்து நம்ம என்னென்ன நடக்குது, என்னென்ன பண்ண போறாங்க லைவ்ல நம்ம ஸ்ட்ரைட்டா ஆக்ஷன் பண்ண பிடிப்போம். என்ன வேற சொல்ல விரும்புறியா? அவ்வளவுதான். நாமினேஸ் நம்ம சொல்லியாச்சு, முடிச்சுக்கலாம். ஸோ லைவ்ல எத்தனை பேர் நம்ம கூட வந்து ஸ்ட்ரைட்டா கலந்துக்கிறீங்க, எத்தனை பேர் லைவா பாத்தீங்கன்னா நீங்களும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம அந்த வீடியோவை மறக்காம செக் அவுட் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான அட்டகாசமான அடுத்த வீடியோ உங்களை திரும்பி சந்திக்கும் வரை உங்களை விடைபெற போதும் நண்பர்கள். பிசிஓ மற்றும் கப்பி டாடா பாபாய். டாடா பை பை.